ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமध्यமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி திருணாய மேணே अस्मद्गुरोद्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये பூமன்னுமாது பொருந்தியமார்பன் புகழ்மலிந்த பாமன்னுமாற நணிபணிந்துய்ந்தவன் பல்ஹலையோர் தாம் மன்ன வந்தவி ராமானுஜன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. உபவீதின ஊர்ಧ್ವபுண்ட்ரவந்தம் த்ரிஜஹத் புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாஹமீடே சிகயா சேகரிணம் பதிம் யதீனாம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவமுபாஸ்மஹே. வேதாந்த குருமுகார்ஜித வாகீஷ பதாரவிந்தமதுபாளிம் ஸ்ரீ பிரம்மதந்திர கலிஜின்மணிமாலாம் வந்திஷீய சுமஹார்காம். ஸ்ரீ யதிராஜர் ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய அவதார வைபவம் நேத்தி பார்த்தோம். அவருடைய திருநக்ஷத்திரம் சித்ர ஆருத்ரா. நேத்தி ஆச்சரியமான இந்த 10 நாள் ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய வைபவத்தை உபன்யாசமாக பண்ணிட்டு வரும். இன்னைக்கு 2வது நாள். இன்னைக்கு சுவாமி கூரத்தாழ்வார் பராசர பட்டர், கூரத்தாழ்வாருடைய குமாரர் பராசர பட்டர், அப்பேற்பட்ட 2 ஆச்சாரியர்கள் சுவாமி பாஷ்யக்காரர் விஷயமாக மங்களாசாசனம் பண்ண ஸ்லோகங்கள் இன்று அனுபவிக்கலாம். கூரத்தாழ்வார் பராசர பட்டர் ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய காலத்திலேயே இருந்தவர்கள். கூரத்தாழ்வார் சிஷ்யர். பாஷ்யக்காரருக்காக சகல சொத்தையும் விட்டு வந்தார். அவர் மகாதனிகர். ஒரு நாளைக்கு காஞ்சிபுரத்து பின்னாடி கூரம் அப்படின்ற திவ்ய தேசத்தில் கூரநாதர் கூரத்தாழ்வான் இருந்தார். ஒரு நாளைக்கு 1000 மேல்பட்ட பாகவதர்கள் காஞ்சிபுரத்துக்கு வந்து தேப்பெருமாளை சேவிக்கிறவர்கள் எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணக்கூடியவர். எல்லாம் அந்த வழியாக, அந்த காலத்திலெல்லாம் பஸ்ஸு வசதியெல்லாம் கிடையாது இல்லையா, நடந்து வருவா. அங்கே கூரத்தாழ்வாருடைய கிரகத்தில் வந்து தான் எல்லாம் அன்னதானம் சாப்பிட்டு ததியாராதனை சாப்பிட்டு அங்கேருந்து பெருமாள் சேவிச்சோன்னா அங்கே தான் எல்லாருமே போவா. அப்பேற்பட்ட ஒரு கைங்கரியத்தை பண்ணிட்டு வந்தேர். பெருந்தேவி தாயாரே சந்தோஷப்பட்டாளாம். ஒரு நாள் ராத்திரி தேப்பெருமாளோட பெருந்தேவி தாயார் ஏகாந்தமாக இருக்கும் பொழுது திருக்கச்சி நம்பிகள் திருவால விட்ட கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பார். அப்போது திடீர்னு ராத்திரி 11 மணிக்கு கதவு சத்தம் ஜல் அப்படின்னு கேட்டுதான். பெருந்தேவி தாயார் கேட்டாலாம், என்ன இது சப்தம் அப்படிங்கும் பொழுது தேப்பெருமாள் சொன்னேராம், கூரத்தாழ்வார்னுடைய அந்த ததியாராதனையெல்லாம் பாகவதர்கள்லாம் முடிஞ்சு இப்போதான் முடிஞ்சு அங்கே தலிகெல்லாம் இதெல்லாம் ஆன உடனே இப்போ கதவு சாத்தரா அப்படின்னு. ராத்திரி 11 மணி வரைக்கும் அத்தனை பேருக்கும் ததியாராதனையா. அப்பா எப்பேற்பட்ட செல்வந்தர் அப்படின்னு தாயாரே சாக்ஷாத் மகாலட்சுமியே சந்தோஷப்பட்டா அப்படின்னு. திருக்கச்சி நம்பிகள் அதை போய் சந்தோஷமாக கூரத்தாழ்வாருக்கு ஒரு விஞ்ஞாபிச்சேராம். இந்த மாதிரி தாயார் சந்தோஷப்பட்டா அப்படின்னு உடனே கூரத்தாழ்வான் தனிகர் அப்படின்னு தான் சொன்னாலா, பரமபாகவதோத்தமர் அப்படின்னு தானே பேர் வாங்கணும் அப்படின்னு அத்தனையும் தன் சொத்தை அத்தனையும் அந்த ஊரில் இருக்கிறவாளுக்கே கொடுத்துட்டு ஒன்றுமே இல்லாமல் தன்னுடைய மனைவியோட ஸ்ரீரங்கம் போயிட்டேராம். சாக்ஷாத் பகவத் ராமானுஜருடைய திருவடி அடையணும் அப்படின்னு, அவருடைய சிஷ்யர் அப்படின்னு பேர் வாங்கணும், அதுவே தவிர தனிகர் அப்படின்ற நாமமே வேண்டாம் அப்படின்னு. அப்பேற்பட்ட கூரத்தாழ்வார் ஸ்ரீரங்கத்திலேயே இருந்து ராமானுஜர் கைங்கரியம் அணிந்து நேற்று வரைக்கும் 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணவர். இன்னைக்கு அத்தனையும் விட்டு வந்து ஸ்ரீரங்கத்தில் ஒன்றுமே இல்லாத ஆனால் பாஷ்யக்காரர் திருவடியே அப்படின்னு சந்தோஷமாக அங்கே இருந்து சம்பிரதாயத்தில் இருந்தேர் அப்படின்றது பிரசித்தம். அவர் ஸ்ரீ பாஷ்யக்காரர் விஷயமாக நிறைய ஸ்லோகங்கள் பண்ணியிருந்தாலும் அதில் முக்கியமானது இன்னைக்கு தாட்டி பஞ்சகம் அப்படின்ற ஸ்லோகம் முதல்ல பார்க்கலாம். அதில் ஆரம்பிக்கச்சே ஆச்சரியமாக பாஷ்யக்காரர் நம்ம விசிஷ்டாத்வைத சித்தாந்த ஸ்தாபனம் பண்ணேர் இல்லையா, அதனுடைய வெற்றி அதெல்லாம் இங்கே சொல்லிட்டு வரேன். பாஷ்யக்காரருடைய திருதண்டத்தினுடைய வைபவமும் உபவீத்தினம் அப்படின்ன யஜ்ஞோபவீத்தத்தினுடைய வைபவம் இதெல்லாம் இந்த ஸ்லோகத்தில்
நம் சம்பிரதாயமே இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். யதிகள் எப்படி இருக்கணும் அப்படின்றதும் இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி யதிராஜருடைய வைபவத்தை இங்கே சொல்லிட்டு வர்றார். அதில் முதல் ஸ்லோகம், பாஷண்ட த்ருமஷண்டதாவதஹனச்சார்வாகசைலாசனிஹி பௌத்தத்வாந்த நிராசவாசரபதிர் ஜைனேபகண்டீரவஹ மாயாவாதி புஜங்க பங்க கருடஸ்திரை வித்யசூடாமணிஹி ஸ்ரீரங்கே சயத்வஜோ விஜயதே ராமானுஜோ யம் முனிஹி. அப்படின்னு நீங்கள் 7 விஷயத்தை ஆச்சரியமாக பாஷ்யக்காரருடைய வைபவத்தை சொல்கிறார். அதில் முதல்ல இதர மதத்தை அவாள்களை எப்படி பாஷ்யக்காரர் எதிர்கொண்டேர் அப்படின்னு. பாஷண்டிகள், பாஷண்ட த்ருமஷண்டதாவதஹனஹ. பாஷண்டர் அப்படின்னா வேதத்தை ஒத்துக்காதவர்கள், வேதத்தை பிரமாணமாக ஏற்றுக்காம வேதமே பொய் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அதில் நிறைய பேர் இருக்கா, அதை இங்கே ஜென்ரலாக சொல்லிட்டேர். அப்பேற்பட்ட பாஷண்டிகள், வேதத்தை ஒத்துக்காதவால மரக்கூட்டங்கள் மாதிரி இருக்கா. எத்தனை பேர் வேதத்தை ஒத்துக்காதவா இருக்கா, மரக்கூட்டமாக இருக்கிறவால ஒரு காட்டு தீ போல பாஷ்யக்காரர் இருந்தேராம். அவளுக்கு காட்டில் அந்த நல்ல செடியெல்லாம் காஞ்சி போயிருக்கும்போது காட்டு தீ வந்தால் எப்படி எல்லாத்தையும் அழிச்சிடுமோ அந்த மாதிரி பாஷண்டர்களுடைய இதெல்லாம் காட்டு தீ போல இருந்தேர். சார்வாக சைலாசனிஹி அப்படின்னு முதல்ல சொன்னபோது பாஷண்டி நாஸ்திகர்கள், வேதத்தை ஒத்துக்காதவர்கள். மொத்தம் பிரமாணம் அப்படின்னு பார்த்தா பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் அப்படின்னு சொல்லுவா. நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், ஒன்று கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், தொட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இப்படி பஞ்ச இந்திரியங்கள்னால நம்ம நேர தெரிஞ்சிக்கக்கூடியவை பிரத்யக்ஷ பிரமாணம். நேர பார்த்தா தெரியுது இது யாரு அப்படின்னா நம்ம பார்த்து சொல்லிடுறோம். இல்லை அவளுடைய வாய்ஸ் வச்சு அங்கேருந்து கத்திண்டு வரா, இவா தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிடுறோம். அது ஒரு பிரமாணம் ஞானத்துக்கு. அதுக்கப்புறம் அனுமானம். அனுமானம்னா இதுக்கு முன்னாடி நடந்ததை வச்சு சொல்கிறோம். இப்போ திருமலையில் சாயங்காலம் 5:15 போனால் ஊஞ்சல் நடக்கும் அப்படின்னு ஒரு அனுமானம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி போகும்பொழுது அந்த சமயத்தில் ஊஞ்சல் சேவை நடந்திருந்தது. அதை வச்சு ஒரு அனுமானம் பண்ணி இன்றைக்கும் 5:15 ஊஞ்சல் சேவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதெல்லாம் அனுமானம். ஆனால் நம் இந்திரியங்களுக்கு புலன்படாது, இந்த கண்ணால் பார்க்க முடியாதது எதுன்னா அது எத்தனையோ இருக்கே லோகத்தில். வைகுண்டம் சாட்சாத் பகவானை நேர சேவிக்க முடியாது, பிரத்யட்சமாக பார்க்க முடியாது. அப்போ என்ன ஒரே வழி பகவானை தெரிஞ்சிக்க அப்படின்னா சப்தம். சப்தம்னா வேதம், பிரமாணங்கள். வேதம், வேதத்திலிருந்து வந்த உபனிஷத்துக்கள். வேதம் உபனிஷத், வேதத்தையே 2 பாகம், கர்மகாண்டம் ஞானகாண்டம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வேதத்திலிருந்து வந்த புராணங்கள், இதிகாசங்கள், அப்புறம் ஆழ்வார்கள், ஸ்ரீசுக்திகள், ஆச்சாரிய ஸ்ரீசுக்திகள், இதெல்லாம் பிரமாணம். அதில் முக்கியம் வேதம். அந்த வேதம் அப்படின்றது அபௌருஷேயம். அப்படின்னா ஒருத்தரால் பண்ணப்பட்டதில்லை. அது மூலமாகத்தான் பகவத் விஷயத்தை நம்ம தெரிஞ்சிக்க முடியும், பகவானுடைய வைபவத்தையும் பரபிரம்ம ஸ்வரூபத்தையும் தெரிஞ்சிக்க முடியும். ஆனால் இந்த நாஸ்திகர்கள் இந்த சப்தம் அப்படின்ற வேதத்தை ஒத்துக்கலை. 2வது சொல்கிறேன், சாருவாக்க சைலாசனிஹி அப்படின்னு. சாருவாக்கர்கள் அப்படின்னா அவள் பிரத்யக்ஷம் மட்டுமே நம்புவாள். நான் கண்ணால் பார்த்தா தான்ப்பா நம்புவேன், மற்ற எதுவும் தெரிஞ்சிக்க மாட்டேன். ஸ்வர்க்கம்னு ஒன்று இருக்கா என்ன? ஏதோ நல்லது பண்ணால், புண்ணியம் பண்ணால், செத்து போனவுடனே ஸ்வர்க்கம் போவாளாமே, அது நீங்கள் பார்த்தீங்களா? யாராவது வந்து சொன்னாலா? நரக்கம்னு ஒன்று இருக்கா? அது நேர பார்த்தது இல்லையே, அதனால் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். வைகுண்டம்னு ஒன்று இருக்கா, சரணாகதி பண்ணணுமா அப்படின்னு எல்லாம் சொல்கிறா இல்லையா சில பேர். நேர பார்த்தா இதெல்லாம் என்னப்பா ஏதேதோ சொல்லி நம்பிட்டு இருக்கே, நம்பிக்கை தான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சாருவாக்கர்கள். அவள் மலை போல இருக்கா, அவளுக்கு ஒரு இடி போல வந்தேராம் ஸ்ரீ ராமானுஜர். சைலாசனிஹி அப்படின்னு சைலம், மலையுடைய ஒரு இடி, இன்னும் மின்னல் வந்து அந்த மலையவே துண்டிச்சிரமோ அப்படி இருந்தேர் பாஷ்யக்காரர். ஏன்னா ராமாவதாரத்திலேயே ஜாபாலின்ற ஒரு மகர்ஷி, அவர் சொல்கிறார், ராமர் பரதன் வந்து திருப்பியும் அயோத்தியைக்கு மீண்டு வரணும் அப்படின்னு கேட்டுக்கொள்ளும் பொழுது ராமர் தர்மம் அது கிடையாதுப்பா, நம்ம போகணும், சத்தியத்தை காப்பாற்றணும் அப்படின்லாம் சொல்லிட்டு வர்றார் பரதன் கிட்ட. அப்போ ஜாபாலி மகர்ஷி சொன்னார், என்னப்பா சின்ன பசங்க நீங்கள்லாம், என்ன ஸ்வர்க்கம் நரக்கம் இதெல்லாம் என்ன நம்ம நேர போய் பார்த்தோமா? அதெல்லாம் நம்பிண்டு ஏதோ தர்மம் பித்ருவாக்கிய பரிபாலனை, அப்பா இப்போ இல்லவே இல்லை,
அதனால என்ன, திருப்பி வந்து ராஜ்யத்தை ஏற்று சுகமாக இருக்கிறத விட்டுட்டு இதெல்லாம் ஏன் பேசுறீங்கோ அப்படின்னு நேரம். உடனே ராமருக்கு கோவந்து, இப்பேற்பட்ட மந்திரி நம்ம அப்பாவுக்கு இருந்தேரா? நாஸ்திகவாதம் பேசக்கூடியவர் அப்பா சபையில் ஒருத்தருமே கிடையாது, ஊர்லேயே கிடையாது. அப்போ இப்பேற்பட்ட சபையில் இருக்க முடியுமா அப்படிங்கிற. அதுக்கு தான் வசிஷ்டர் சொல்கிறார், அப்பா ராமா அப்படி நினச்சிடாத, ஜாபாலி எல்லாமே தெரியும் அவருக்கு, மகரிஷி தான். ஆனால் நீ திரும்பி வரணும் அப்படின்ற ஒரு தாப்பம், நீ வரணும், அதுக்காக அவர் சொல்கிறார், அவ்வளோதானே தவிர அவருக்கு இது தெரியாதுன்னா இல்லை. அப்போ தான் ராமர் சொல்கிறார், இந்த பூமியில் சாஸ்திரப்படி இருந்தால் அதுக்கு விதிக்கப்பட்ட மாதிரி இருந்து நல்ல புண்ணியங்கள் பண்ணால் சொர்க்கத்துக்கு போவோம் அப்புறம் அப்படின்றதுக்காக மட்டும் சாஸ்திரம் இல்லை. என்ன அப்படின்னா, இந்த சாஸ்திரப்படி நம்ம இருந்தால் இந்த பூமியே சொர்க்கமாயிடும். இதுபடி நம்ம நடக்காமல் இருந்தோன்னா இந்த பூமியே நரக்கமாயிடும். ஒருத்தருக்கு அடிச்சுட்டு அசூயாக இருந்துட்டு சத்தியம் வதா தர்மம் சரான்னு வேதம் சொன்னபடி இருந்தால் இதுவே சொர்க்கம். ஆழ்வார்கள்லாம் சொல்லலையா, வைகுண்டம் இதுவே வைகுண்டம். இங்கே பகவத் கைங்கரியம் பண்ண ஸ்ரீரங்கம் சத்தியம் சபே வாரணசைலநாதா வைகுண்ட வாசேபி நபே விலாஷான்னு சுவாமி வேதாந்த தேசிக சொல்கிறார். காஞ்சிபுரமே வைகுண்டம். அப்போது இங்கேயே இருக்கிறதுக்கு தானே இந்த சாஸ்திரங்கள்லாம் இருக்குது. அப்படி இதுக்கு தானே பெருமாள் பகவான் இங்கே வந்து எழுதிருக்கார். அதனால் இந்த சாருவாக்க மதத்துக்கு ஒரு இடி போல இருந்தார் ஸ்ரீ ராமானுஜர். பிரமாணத்தோட காமிச்சு வேதம் வைதிக மதம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னும் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். பௌத்தத்வாந்த நிராசவாசரபதிர் பௌத்த மதம். பௌத்த மதம் என்ன சொல்றதுன்னா, சர்வம் சூன்யம், இந்த லோகமே சூன்யம் அப்படின்றது. முக்கியமாக ஒரு 4 விஷயம் அவ சொல்றா. சர்வம் க்ஷணிகம், சர்வம் துக்கம், சர்வம் ஸ்வரக்ஷணம், சர்வம் சூன்யம் அப்படின்னு. இந்த முதல் 3 புரிஞ்சுதுன்னா சர்வம் சூன்யம்னு புரிஞ்சிடும். சர்வம் க்ஷணிக்கம்னா எல்லா வஸ்துவுமே அழியக்கூடியும், க்ஷணத்தில் அழிஞ்சிடும், அழிஞ்சு திருப்பி உற்பத்தியார். சர்வம் துக்கம், எல்லாமே துக்கம் தான். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் எது துக்கம் எது சந்தோஷம் அப்படின்னா, நம்ம ஒன்று ஆசைப்படுறது கிடச்சிடுச்சுன்னா சந்தோஷப்படுறோம், நம்ம ஒன்று ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா துக்கப்படுறோம். அப்போ ஏன் ஆசைப்படுற? உன்னுடைய துக்கத்துக்கு ஆசைதான காரணமாக இருக்குது, ஆசைத்தை விடு அப்படிங்கிறது. ஆனால் நம்ம மதமும் ஆசைப்படணும். ஆனால் எப்பேற்பட்ட வஸ்துவுக்காக ஆசைப்படணும்? நித்தியமான வஸ்து, அப்பேற்பட்ட சர்வேஸ்வரனுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு. காமமும் கண்ணனுக்கே ஆமது காமம் அப்படின்னு திருவரங்கத்த முதனார் பாஷ்யக்காரரை பற்றி சொல்கிறார் இல்லையா ஸ்ரீ ராமானுஜர். அவருக்கு காமம் ஆசை இருக்கான். எதிராஜராச்சே எல்லா ஆசையும் விடணுமே அப்படின்னா கண்ணனுக்கே ஆமது காமம். கண்ணனுக்கே பகவத் கைங்கரியத்துக்கே ஆசைப்பட்டவர் சாட்சாத் பகவத் ராமானுஜர். அதனால் ஒரு ஆசைன்னு இருந்தால் கைங்கரியமாக இருந்தாலும் ஆசைப்படணும் இல்லையா? பெருமாள் இன்னைக்கு சேவிக்கணும்னு நம்ம ஆசைப்படணும் இல்லையா? அதனால் எல்லா ஆசையும் விட முடியாது. லௌகீகமான ஆசை எது நித்தியம் இல்லாததோ அப்படின்னா, சில ஆசை சாப்பிடணும், இந்த ஸ்வீட்டு சாப்பிடணுன்றோம், அது சாப்பிட்டு கொஞ்ச நாளைக்கு தான் அதனுடைய ருச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரி தாத்காலிகமான விஷயத்துக்கு ஆசைப்படாமல் எது நிரந்தரமோ அப்பேற்பட்ட சர்வேஸ்வரன் அவனுக்கு கைங்கரியம், அதையே ஆசைப்படணும். அதனால் இந்த பௌத்த மதம் சொல்கிற சர்வமும் துக்கம் எல்லாத்தையும் விட்டுடு, எந்த ஆசையும் விட்டுட்டு, அதுக்கப்புறம் எல்லா வஸ்துவும் தனித்தன்மையுடையது, எல்லாம் லோகமே சூன்யம் அப்படின்னா அவாழ்திலேயே சில வாதங்கள் வந்துடுது. அதில் யோகாச்சாரியர்கள் அப்படின்றவா பௌத்தரையே கேட்டா என்ன அப்படின்னா, எல்லாம் சூன்யம் அப்படின்னா நீர் இப்போ எனக்கு ஞானத்தை போதிக்கிறேரே அதுவும் சூன்யமா, அதுவும் பொய்யா அப்படின்னு. அதனால் அவளுக்குள்ளேயே நிறைய வேறுபாடுகள் உண்டு. அதனால் இந்த மதம் ரொம்ப கஷ்டம். எல்லாத்தையும் விட்டுடு அப்படின்னா, யாரோடையும் ராஜ்ய பரிபாலனை எல்லா ஆசையும் விட்டு ஒரு துறவி போல இருந்து அப்படியே இருந்தால் லோகம் சூன்யம்னு நினச்சிட்டு இருந்தால் எதுவும் ஆக போகிறதில்லை. அதனால் இந்த பௌத்தர்களுக்கு பௌத்தத்வாந்த நிராச அப்படின்னு சொல்லும் பொழுது இவாளுக்கு ஒரு திவாகரர் போல, இந்த இருட்டுக்கு ஒரு சூரியனை போல வந்தேராம். அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை கொடுப்பவராக அவர்களுடைய மதத்தை. ஒரு சூரியன் வந்தால் எப்படி விஷ பாம்புகள் இதெல்லாம் சில ஜந்துக்களாக ராத்திரி தான், அசுரர்கள்லாம் ராத்திரி தான் ஜாலியாக சுற்றுவா, சூரிய உதயம் ஆயிடுச்சுன்னா பயந்து ஓடிடுவா எல்லாம். அந்த மாதிரி அவளுக்கு ஒரு பாஸ்கரனாக இருந்தே சாட்சாத் ஸ்ரீ பகவத் ராமானுஜர். ஜைனே பகண்டீரவஹ, ஜைனர்கள், அவள் திகம்பரர்கள், அவள் ஜைன மதம். அவள் என்ன சொல்கிறா,
மத யானை போல இருக்காளாம் அவளுக்கு மத யானையை பிடிச்சி யானையே பயன்படுத்துறது ஒரு சிங்கமோ, அப்படி கண்டீரவக ஸ்ரீ பாஷ்யக்காரர் அவர்களுக்கு ஒரு சிம்மமாக இருந்தார். சில அனுமானத்தோட சொல்றா. எல்லாமே தர்க்கவாதத்தினாலேயே மதத்தை ஸ்தாபனம் பண்றா. பிரமாணத்தை ஏத்துக்கல, வேதத்தை ஒத்துக்கல. தன்னுடைய யுக்திகளையும் தர்க்கவாதத்தை வச்சு அழகாக பேசக்கூடியவர்கள். அதை வச்சே தன்னுடைய மதத்தை லோகம் இது இருக்கு, இல்லை இல்லை இருக்கலாம், இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம்னு சொல்லியே ஒரு மதம். அதுக்கு ஒரு எண்ட் அப்ஜெக்டிவே கிடையாது. அப்படி இருக்கிற ஜெயின மதத்துக்கு ஒரு மதயான போல இருக்கிறவர்களுக்கு ஒரு சிம்மமாக ஸ்ரீ பாஷ்யக்காரர் இருந்தேர் அப்படின்னு. மாயாவாதி புஜங்க பங்க கருட ஸ்திரைவித்ய சூடாமணிஹி. மாயாவாதிகள் இதுக்கு முன்னாடி பார்த்தவர்கள்லாம் பாஷண்டே, வேதத்தை ஒத்துக்காதவர்கள். ஆனால் மாயாவாதம் பேசுகிறவர்கள் வேதத்தை ஒத்துண்டிருக்கா, வைதிக மதத்தை ஒத்துண்டிருக்கா. ஆனால் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, பிரம்மம் சத்தியம் தான்ப்பா. ஆனால் இந்த ஜெகத்தை நம்ம பார்க்கறது எல்லாமே அது மித்யா, பொய், மாயை, இதெல்லாம் மாயை அப்படின்னுடுற. அப்போ பிரம்ம சத்தியம்னா அப்போ அவர் சிருஷ்டிச்ச இந்த லோகமும் பொய் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஆனால் நம் சம்பிரதாயத்தில் இது நிரந்தரம் கிடையாது. இது லீலா விபூதி. பகவான் அவதாரங்கள் செய்து லீலைகள் பண்ணக்கூடிய விபூதி. இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா அப்பேற்பட்ட பகவானை அடைஞ்சி நித்தியமான விபூதியான மோட்சத்துக்கு போக பார்க்கணும். ஆனால் இது பொய் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பகவான் பொய்யை எதுக்கு சிருஷ்டிக்கணும்? அதனால இந்த மாயாவாதத்தையும் அப்பேற்பட்ட பாம்புகளாம் அவர்களுக்கு ஒரு கருடன் போல, கருடனை பார்த்தாலே பாம்பு பயப்படுமோ அப்படி மாயாவாதிகளுக்கு ஒரு கருடனாக இருக்கே சாட்சாத் ஸ்ரீ பகவத் ராமானுஜர் அப்படின்னு. இந்த பாம்புன்னு சொல்றாரு. ஏன்னா மாயாவாதத்துல நிறைய வரும். இந்த லோகமே மாயை அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்றா, தூரேந்து ஒன்று பார்க்குறோம், அது கயர் பாம்பாக தெரியும், ஆனால் கிட்ட போனால் அது கயர் அப்படின்னும், இல்லை திடீர்னு பாம்பாக இருக்கலாம். அப்பத்தியா இது மாயை அப்படின்னு எல்லாம் நிறைய உதாரணங்கள் கொடுக்குறா. அதையே வச்சு கூறத்தாழ்வார் இங்கே பாம்பு அப்படின்றத எடுத்து இங்கே சொல்கிறேன். ஸ்திரைவித்ய சூடாமணிஹி, வேதத்தை த்ரையி அப்படின்னு சொல்லுவோம். வேதத்ரையி, ரிக் யஜுர் சாம வேதம், அதர்வண வேதம். இந்த 3 வேதத்தை ஆதாரப்பட்டு தான் இருக்குது. அதனால் 3 வேதங்கள் அப்படின்னு. அப்பேற்பட்ட வைதிகர்கள் அந்த வேத மதத்தை இதுக்கு முன்னாடி இருக்கிற சொன்னவா எல்லாருமே அவைதிகர்கள், அனாசிரித்தர்கள். ஆசிரித்தரான வைதிக மதத்தை ஏத்துன்றவர்களுக்கு பகவத் ராமானுஜர் ஒரு சூடாமணி, தலை சிரஸில் ஒரு அலங்காரம், கிரீட்டம் இருந்தால் எப்படி இருக்கும், கிரீட்டம் அந்த மாதிரி நிறைய சிரஸுக்கு ஆபரணங்கள் இருக்குது. அதில் சூடாமணின்னு ஒரு ஆபரணம். அப்படி பாஷ்யக்காரர் இந்த வைதிகர்களுக்கு ஒரு சிரஸில் ஒரு அலங்காரம் போல இருக்கிறார். ஸ்ரீரங்கே சஜயத்வஜோ விஜயதே ராமானுஜோயம் முனிஹி அப்படின்னு ஸ்ரீரங்கநாதனுக்கு விஜயத்வஜமாக நம்ம விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணேர். இந்த தரிசனம் யாருன்னா லக்ஷ்மிநாத சமாரம்பாம் சுவாமி கூறத்தாழ்வார் பண்ண தனியன்தான் அது. நம்ம சம்பிரதாயத்தில் முதல் ஆச்சாரியன் லக்ஷ்மிநாதன், அப்புறம் லக்ஷ்மி, அப்புறம் விக்ஷசேனர், அதுக்கப்புறம் நம்மாழ்வார். அப்படி நம்ம பரம்பரை ஆரம்பமே லக்ஷ்மிநாதன் இல்லையா? அந்த பெருமாள் ஸ்ரீரங்கம் ரங்கநாயகி தாயார் ரங்கநாதனாக காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் சவாசுதேவோ ரங்கேசக பிரத்யக்ஷம் பரமம் பதம் அப்படின்னு இந்த ஸ்ரீரங்கமே தான் வைகுண்டம். அந்த பெருமாள் ஸ்ரீமன் நாராயணனே வாசுதேவனே தான் இங்கே ரங்கநாதன். அந்த இங்கே காவேரி நதி இருக்கே, அங்கே விரஜா நதி வைகுண்டத்தில் இருக்கு. அந்த வைகுண்டத்துக்கும் இந்த பிரகதி மண்டலத்துக்கும் வைகுண்டத்துக்கும் நடுவில் இருக்கிறது விரஜா நதி. அந்த விரஜா நதியே தான் இங்கே காவேரி அப்படின்னு ஆச்சரியமாக சொல்கிறோம். இதுதான் பூலோக வைகுண்டம் அப்படின்னு. ஸ்ரீரங்கேச ஜெயத்வஜோ, அப்பேற்பட்டவருடைய ஸ்ரீரங்க ஸ்ரீயை காப்பாற்றி கொடுத்தவர் நம் சாட்சாத் பகவத் ராமானுஜர். ஸ்ரீரங்க ஸ்ரீயான அங்கே பெருமாளுக்கு அத்தனை முறைகளும் வேதம் படியும் பிரபந்தங்களும் இது பண்ணி அத்தனை உற்சவாதிகளும் நித்தியோத்சவ பக்ஷோத்சவ மாசோத்சவங்கள்லாம் சரியாக பார்த்து நடத்தி வச்சவர். ஸ்ரீமன்ன ஸ்ரீரங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா திருவாராதனத்தில், அனுதினம் சம்பர்தயா அப்படின்னு. அதுக்கு காரணமே சாட்சாத் பகவத் ராமானுஜர் தான். அதனால் அப்பேற்பட்டவர் ரங்கநாதனுக்கு ஒரு விஜயத்வஜம், எல்லா ராஜாவுக்கும் ஒரு விஜயத்வஜம் இருக்கும். அதில் ஒரு கொடி இருக்கும், அதில் ஒரு சின்னம் இருக்கும், ஒருத்தருக்கு ஒரு சின்னம், சிம்பல்.
அந்த விஜயத்வஜமாக சாட்சாத் பாஷ்யக்காரர் இருக்கார் அப்படின்னு விஜயத்வஜோ விஜயத்தே ராமானுஜோயம் முனிகி, எப்பயுமே பகவானை மனனம் பண்ணக்கூடிய ராமானுஜ முனிக்கு விஜயம் உண்டாகட்டும் அப்படின்னு ஸ்ரீ குரத்தாழ்வார் இங்கே 7 விஷயத்தை ஆச்சரியமாக இங்கே சொல்றார். இதுக்கு அடுத்த ஸ்லோகம் திருதண்டத்தினுடைய வர்ணனை. சுவாமி பாஷ்யக்காரருடைய திருதண்டத்தை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு. பாஷண்ட ஷண்ட கிரிகண்டன வஜ்ரதண்டாஹ பிரச்சன்ன பௌத்த மகராலய மந்ததண்டாஹ வேதாந்த சார சுகதர்ஷன தீபதண்டாஹ ராமானுஜஸ்ய விலசந்தி முனேஸ்திருதண்டாஹ அப்படின்னு அந்த திருதண்டத்துக்கு ஆச்சரியமான அனுபவத்தை சொல்றார். பாஷண்ட ஷண்டம் கிரிகண்டன வஜ்ரதண்டாக. பாஷண்டிகள்னா ஏற்கனவே பார்த்தோம், வேதத்தை ஒத்துக்காதவர்கள், வைதிக மதத்தை ஒத்துக்காதவர்கள், அவைதிகர்கள், அனாசிரிதர்கள், பகவானே இல்லைன்னும் பிரமாணமே இல்லைன்னும் சொல்லக்கூடியவர்கள், பரமநாஸ்திகர்கள். அப்பேற்பட்ட கூட்டம் மலமலையாக இருக்கா. எத்தனை கோடி பேர் இந்த பூமியில பார்த்தா அவள் தான் அதிகம். அவளுக்கு மலை கூட்டமாக இருக்கிறதுல அவளை ஒழிக்க ஒரு வஜ்ராயுதம் போல, இந்திரனுக்கு வஜ்ராயுதம்னு இருக்கு, அந்த ஆயுதத்தை வச்சுதான் பல அசுரர்கள் அவர் அழித்தார். அந்த வஜ்ராயுதத்துக்கே பல சரித்திரங்கள் உண்டு. அது மகா பெரிய ஆயுதம். இந்திரன் எப்பயுமே வஜ்ராயுதத்தோட தான் இருப்பார். அப்படி நம் சுவாமிகள் யதிகள் திருதண்டத்தோட தான் இருப்பா. அந்த வஜ்ராயுதம் அப்படின்னு எப்படி யதா வஜ்ராயுதம் இந்திரனுக்கு எப்படி வஜ்ராயுதமோ, சிவபெருமானுக்கு எப்படி சூலமோ, சாட்சாத் ஸ்ரீ பகவான் விஷ்ணுவுக்கு எப்படி சக்கரமோ, அந்த போல யதீஸ்வரர்கள் கையில் தண்டத்தை இருப்பா. அதில் அத்வைத்த சந்நியாசிரமம் சீகரித்தவர்கள் ஏகதண்டியோட, நம் சம்பிரதாயத்தவர் திருதண்டியோடு இருப்பா. அந்த திருதண்டம் எப்பயுமே அவள் கூடயே இருக்கும். அது எப்படி இருக்குன்னா வஜ்ரதண்டம் போல இருக்காம் இந்த வைதிக மதத்தை ஒத்துக்காதவர்களுக்கு. பிரச்சன்ன பௌத்த மகராலய மந்ததண்டாக. பிரச்சன்ன பௌத்தர்கள், பிரகாச பௌத்தர்கள் அப்படின்னுவோம். இந்த பௌத்தர்கள் அவள் வேதத்தை ஒத்துக்காத, அவளுடைய யுக்தியை கொண்டு சாஸ்திரத்தை சம்பிரதாயத்தை சொல்றவர்கள். பௌத்தரும் சாட்சாத் பகவானுடைய அவதாரம் தான். ஆனால் வேதத்துக்கு தப்பான அர்த்தங்கள் நிறைய பேர் சொல்றா. அவாகிட்டேருந்து வேதத்தை காப்பாற்றணும் அப்படின்னே பகவான் அந்த அவதாரம் எடுத்தேன், மாயா அவதாரம். அதை எடுத்து வேதமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இங்கே வரமாட்டா இல்லையா. வேதத்துக்கு பொய்யான விஷயமும் சொல்ல மாட்டா, வேதத்தை தப்பாக பிரயோகம் பண்ண மாட்டா அவர்கள். ஆனால் பிரச்சன்ன பௌத்தர்கள் அப்படின்னு சொல்றது இங்கே யாருன்னா சங்கர பாஸ்கர யாதவ பாட்ட மதங்கள் வேதத்தை ஒத்துண்டா, ஆனால் அதனுடைய கருத்தை மாற்றி சொல்லிடுறான். வேதத்திலேயே நிறைய பாகங்கள் இருக்கு. கட்டிக ஸ்ருதி, அதுக்கப்புறம் பேதஸ்ருதி, அபேதஸ்ருதி. இப்போ அத்வைத்தர்கள் பேதஸ்ருதியை அபேதஸ்ருதியை மட்டும் எடுத்துட்டு ஆத்மா ஒன்னே ஒன்று, அப்போ நம்மளும் பகவானாகவே ஆயிடுவோம். அப்பேற்பட்ட ஞானம், அஜ்ஞானத்தினால தான் நம்ம இப்போ கர்மாவசத்தில் இருக்கோம். நம்மளும் பரபிரம்மம்னு தெரிஞ்சு அந்த ஞானத்தை இருந்தால் அந்த பிரம்மத்தோடையே சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்கிறோம். அவள் ஜெகன் மித்யான்ட்டா, பகவான் சிருஷ்டிச்சது பொய் அப்படின்னா அப்புறம் எதுக்கு பகவான்? ஒருத்தர் இருக்கு ஆச்சரியமாக இந்த லோகத்தை பண்ணார், ஆனால் அது ஒரு பொய் அப்படின்னா அது எப்படி இருக்கு? அப்போ இவர்களும் கிட்டத்தட்ட லோகமே சூன்யம் அப்படின்னு சொல்கிறது மாதிரி தானே இருக்குது. பிரம்ம சத்தியம்னு சொன்னாலும் அப்போ அவர் பண்ணக்கூடிய அவருக்கு குணமே இல்லைன்னும், நிர்குண பிரம்மம் அப்படின்னும், அவருக்கு ஒரு ரூபமே இல்லை அப்படின்னும், அதுக்கப்புறம் அவர் பண்ண இந்த சிருஷ்டிகள் எல்லாம், இந்த காரியங்கள் எல்லாம் மாயை அப்படின்னா அப்போ பிரம்மத்தினுடைய பெருமை என்ன இருக்கு? அப்போ இவர்களும் பிரச்சன்ன பௌத்தர்கள் அப்படின்னு அந்த போல தானே இருக்கா. அப்படிதான் யாதவ பாட்ட மதங்கள்லாம் வேதத்தை ஒத்துட்டு இருக்கா. ஆனால் இந்த சிருஷ்டிக்கு காரணம் அது எப்படி அப்படிங்கும்பொழுது சில மாறுதல் அவள் மாற்றி சொல்லிடுறா. அவளுடைய யுக்தியை கொண்டு சாஸ்திர பிரமாணம் இல்லாத சொல்லிடுறா. அதுபோல் வேதத்தை ஒத்துண்டா எல்லா ஸ்ருதியும் ஒவ்வொரு வரியும் நம்ம ஏற்றுக்கணும். ஒரு ஸ்ருதி பேத ஸ்ருதியை மட்டும் எடுத்துட்டு மற்றதை விட்டுட்டா அப்படின்னா அப்போ அந்த ஸ்ருதிக்கு அது தேவையில்லை அப்படின்னுடுறா. அப்படி நம்ம விட முடியாது இல்லையா. அப்போ பூர்த்தியாக அதை சமன்வயப்படுத்தி நமக்கு இந்த வைதிக மதத்தை ஸ்தாபனம் பண்ணது சாட்சாத் ஸ்ரீ பாஷ்யக்காரர். அதனால பிரச்சன்ன பௌத்த மகராலய மந்ததண்டாக. அந்த வேத உண்மை பொருளை மறக்கிறவர்களுக்கு அவளை கலக்கிற மத்ததண்டாக, ஒரு சமுத்திரத்தையே கலக்கணும்.
அவளை கலக்கிறதுக்கு ஒரு தண்டம் வேணும் அப்படின்னா அது எப்பேற்பட்டதாக இருக்கணும். அப்படி இருக்காமல் அந்த திருதண்டம் அவளெல்லாம் ஒரு கலக்கிற மாதிரி, அவள் ஒரு சமுத்திரம் போல் இருக்கிறவாளை ஒரு கலக்கிட்டார். அதுக்கப்புறம் நம்ம ஸ்வமதத்தை வைதிக மதத்தை ஸ்தாபனம் பண்ணு, அப்படி திருதண்டம் இருக்கான். வேதாந்தசார சுகதர்ஷன தீபதண்டாக, அப்பேற்பட்ட வேதாந்தத்துக்கு பரபிரம்மத்துக்கு குணபூர்ணனாக இருக்கிற பகவான், அவனை அடைய உபாயம், அவர் எப்பேற்பட்டவன், இந்த சிருஷ்டி ஜகத்துக்கெல்லாம் காரணமானவன், இந்த லீலா விபூதி நித்திய விபூதியும் அவனுடைய சொத்து அப்படின்னு வேதமத்தமாக வைதீகமாக அத்தனை பிரமாணங்களையும் கொண்டு ஸ்ரீ பாஷ்யக்காரர் தன்னுடைய யுக்தினால, இதை தர்க்கவாதத்தினாலேயோ தன்னுடைய யுக்தினாலேயோ இதை ஸ்தாபனம் பண்ணலை. வேத பிரமாணங்களை கொண்டு சாட்சாத் வேதவியாசனுடைய திருவுள்ளத்தையும் பாதராயண சூத்திரவர்த்தி கிரந்தத்தையும் அதையும் அனுசந்தித்து அந்த வேதவியாசர் இந்த பிரம்மசூத்திரம் பண்ணும் பொழுது அவருடைய ஹிருதயத்தில் என்ன இருந்ததோ அதை தான் நமக்கு சுவாமி ஸ்ரீ பாஷ்யக்காரர் தரேர். அதனால வேதாந்த சார சுகதர்ஷ, இந்த வேதாந்தத்தில் சாரமான இந்த சுதர்ஷ இந்த பாதையை காட்டக்கூடிய இந்த அஜ்ஞானமான இருட்டிலிருந்து நீக்கி நமக்கு இந்த ஆச்சரியமான இந்த வைதிக பாதையை பகவத் திருவடியை அடைய அந்த மார்க்கத்தை காட்டக்கூடிய தீபதண்டாக, ஒரு தீபம் போல, ஒரு வெளிச்சம் போல, ஒரு பிரகாசமாக இருக்கிறவர் சாட்சாத் ஸ்ரீ பாஷ்யக்காரர். ராமானுஜஸ்ய விலசந்தி முனேஸ்திருதண்டாக, அப்பேற்பட்ட ராமானுஜருடைய திருதண்டம் அழகாக பொலிக்கட்டும் அப்படின்னு, பரிமளிக்கட்டும், ஜுவலிக்கட்டும் அப்படின்னு அந்த திருதண்டத்துக்கே ஒரு ஆச்சரியமான மங்களாசாசனம் பண்ணுறேன். அந்த திருதண்டமே பல்லாண்டு இருக்கணும் அப்படி. அதனுடைய விரிவாக அடுத்த ஸ்லோகத்தில் சாரித்ரோத்தாரதண்டம் சதுரநயபதா அலங்கிரியா கேதுதண்டம் சத்வித்யாதீபதண்டம் சகலகலிகதா சம்ஹிருதே காலதண்டம் த்ரையந்தாலம்பதண்டம் திரிபுவன விஜயச்சத்ர சௌவர்ணதண்டம் தத்தே ராமானுஜார்யः பிரதிகதகசிரோ வஜ்ரதண்டம் திரிதண்டம். அந்த ஸ்ரீ பாஷ்யக்காரர் உபவீத்தின ஊர்த்வபுண்ட்ரவந்தம் திரிஜகத் புண்ணியபலம் திரிதண்டஹஸ்தம் திரிஜகத் புண்ணியபலம், எல்லா லோகத்தினுடைய பலனாக ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய அவதாரம் திருதண்டத்தோடு இருந்தேர் அப்படின்னு சுவாமி வேதாந்த தேசிகன் மங்களாசாசனம் பண்ணுறேன். அப்பேற்பட்ட திருதண்டம் நம்மளுடைய யதிகளுக்கு பார்த்தா அந்த தண்டத்தில் 3 சின்ன சின்ன மூங்கில் கொடியை சேர்த்து கட்டியிருப்பான். திருதண்டம் அப்படின்னா மனசு வாக்கு காயம். பகவான மனசுனால தியானிக்கிறோம், வாக்குனால ஸ்தோத்திரங்கள் பண்ணிடுறோம், காயம் கைங்கரியம், நம்மளுடைய உடம்புனால பகவான கைங்கரியம் பண்ணுறோம். அப்படி மனசு வாக்கு காயத்தினாலேயும் சாட்சாத் ஸ்ரீயப்பதியான லக்ஷ்மிநாதனான பகவான் ஸ்ரீமன் நாராயணனையே கைங்கரியம் தியானம் பரமைகாந்தியாக இருக்கிறோம் அப்படின்ற காட்டக்கூடியதாக அந்த திருதண்டம். அதுக்கு ஒரு அர்த்தம். அப்புறம் நம்மளுடைய தத்துவம் விசிஷ்டாத்வைத சித்தாந்த தத்துவம், அதுதான் அது அந்த காலத்திலே இருக்கு. நம்மாழ்வார் ஆளவந்தார் அந்த காலத்தில் மகர்ஷிகள் கூட விசிஷ்டாத்வைத சித்தாந்தப்படி இருக்கு. அதனால் ஸ்தாபனம் பண்ணது பாஷ்யக்கார். அதனால தான் அவர் தர்சன ஸ்தாபகர். இந்த 3க்கும் என்னன்னா சித் அச்சித் ஈஸ்வரன் அப்படின்ற 3 தத்துவம். சித் அப்படின்னா ஆத்மா, இந்த ஜீவாத்மாக்கள் பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம் ஜெகதந்தர் வியவஸ்திதாக பிராணின கர்ம ஜனிதா சம்சாராவசவர்த்தினகான்னு இந்த கிருமி பூச்சியிலிருந்து பிரம்மா பரியந்தம் எல்லாரும் ஜீவாத்மா. அது ஆத்மா சித்து, ஞானஸ்வரூபம், நித்தியமானது. அந்த ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. அச்சித் அப்படின்னா அழியக்கூடியவை. இந்த பிரபஞ்சம், நம் சரீரம், இந்த சரீரம் விட்டு ஒரு நாள் போக வேண்டியது தான். ஆனால் இந்த சரீரம் போனாலும் பிராணம் போனால் கூட அந்த ஆத்மா இருக்கும். அது அடுத்த ஜென்மத்தில் வேறு ஒரு சரீரத்தை எடுத்துக்கும். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் அப்படின்னு சுவாமி ஆதிசங்கரும் சொல்கிறார். இப்படியே தான் இருக்கணுமா அப்படின்னா, நல்ல பணக்காரன் நல்ல பட்டு வஸ்திரத்தை கட்டிக்கிறான், ஒரு ஏழை கிழிஞ்சதை கட்டிக்கிறானோ, நல்ல கர்மாக்கள் பண்ணவர்கள் ஆச்சரியமான இந்த மனுஷ ரூபத்தில் இருக்கா, ரூபத்தை அந்த சரீரத்தை எடுத்துக்கிறான். பாபங்கள் பண்ணவர் அந்தந்த மிருகமோ அப்படியே ஆயிடுறான். அதனால ஆனால் இதே மாதிரி இருக்கணுமா அப்படின்னா பகவான சரணாகதி அடையணும். இந்த சித்துக்கும் அச்சித்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவன் சர்வேஸ்வரன் அப்படின்ற இந்த 3 தத்துவத்தை காட்டக்கூடியது. அப்போ இந்த சேத்தனனுக்கு என்னன்னா சரணாகதி பண்ணி பகவானை சேரணும் அப்படின்றது தான் அவனுடைய ரூபம், லட்சணம்.
பகவத் கைங்கரியத்துக்காகவே இருக்கிறது தான் ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு. இதுதான் 3 தத்துவங்களாக 3 தண்டத்தை அவ வச்சிருக்கா. அப்ப சாரித்ரோத்தார தண்டம் அப்படின்னு நல்ல நடத்தை அனுஷ்டானத்தை காட்டக்கூடியது. ஒரு வாத்தியார் இருக்கிறன்னா கையில கட்டையும் ஸ்கேலும் வச்சுட்டு இருப்பார். அதை அடிக்கிறதுக்குன்னு இல்லை, அதை பார்த்தாலாவது பசங்க பயந்து கரெக்டாக ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணுவா அப்படின்னு. அப்படி அந்த திருதண்டத்தை பார்த்தாலே நமக்கெல்லாம் கரெக்டாக அனுஷ்டானம் பண்ணணும். நம்ம ஆச்சாரியர்களுக்கு ஒரு இழுக்கு, நம்ம சரியா இல்லைன்னா நம்ம ஆச்சாரியருக்கு தானே பேர் கெட்டு போயிடும். நாளைக்கு போச்சு இவனா அந்த ஆச்சாரியருடைய சிஷ்யரா இருக்கா, இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஆச்சாரியருக்கு அவ பேர் கொண்டு வரக்கூடாது. அந்த திருதண்டத்தை பார்த்த உடனே நமக்கு ஒரு பக்தியும் அந்த பயமும் இருக்கணும். அந்த அனுஷ்டானங்கள் எதுவும் விடக்கூடாதுன்னு. அதனால சாரித்ரோத்தார தண்டம் சதுரநயபதா அலங்கியா கேது தண்டம், நல்ல நீதி மார்க்கம், சத்மார்க்கம், வைதிக மார்க்கத்தை காட்டக்கூடிய அந்த ஒரு ரோடு, அதை நல்ல மார்க்கத்தை காட்டக்கூடிய அந்த வழிக்கு ஒரு அலங்காரமாக இருக்காம அந்த தண்டம். எப்படின்னா ஒரு ஊருக்கு போனோம் அப்படின்னா அந்த காலத்தில் மண் ரோடு இருக்கும், அதுக்கப்புறம் தார் ரோடு போடுறா, அதுக்கப்புறம் ராத்திரியில் வண்டிலாம் போகிறதுக்காக அழகாக ரிஃப்ளெக்டர்லாம் போடுறா. அந்த மாதிரி பாஷ்யக்காரர் சத்மார்க்கம், பகவத் விஷயம், பகவானை சரணமடைகிற இந்த மார்க்க சரணாகதி மார்க்கத்தை காட்டுறதுல ஒரு அலங்காரமாக இருக்கேர் அந்த பாதை. ஏன்னா அந்த பாதை போட்டது நம்மாழ்வார். ஆனால் கூட அந்த பாதையில் நிறைய பேர் வரமாட்டாங்கிறாளே, அவளுக்கு அத்தனை சௌகரியமும் பண்ணி அலங்காரமாக காட்டக்கூடியது நம் ஸ்ரீ பாஷ்யக்காரர். சத்வித்யாதீபதண்டம், வித்யை அப்படின்னா எல்லாமே வித்யை தான். ஞானம் அப்படின்னா நம்ம இங்கே பார்க்குறோம், இது ஃபேனுன்னு தெரியுது, அதுவே ஞானம் தான். எல்லாமே ஞானம். ஆனால் சத்வித்யா, எது உண்மையான ஞானம்னா எது நித்தியமான பரம்பொருளை தெரிஞ்சு அந்த பரபிரம்மத்தினுடைய குணாதிசயங்கள்லாம் தெரிஞ்சு அவனை அடையிறதே நமக்கு கைங்கரியம் பண்ணுறதே நம்மளுடைய ஸ்வரூபம் அப்படின்னு தெரிஞ்சு அவனை அடைய என்னென்ன உபாயங்கள் உண்டோ தெரிஞ்சுட்டு அதை சரணாகதி பக்தி யோகம், அதில் நமக்கு எது கூடும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஆச்சாரியன் மூலமாக சரணாகதி பண்ணுறோம் இல்லையா, இதுதான் ஆச்சரியமான வித்யை, பிரம்ம வித்யை. அதில் அந்த வித்யைகளை நமக்கு சத்வித்யாதீபதண்டம், நமக்கு தெரியாதவர்களுக்கு ஒரு வெளிச்சம் தீபம் போலே இருந்து அந்த ஞானத்தை கொடுக்கறதுனால அந்த திருதண்டமா. சத்வித்யாதீபதண்டம் சகல கலிகதா சம்ஹிருதே காலதண்டம், கலியும் கெடும் கண்டுகொண்மின் அப்படின்னு இல்லையா நம்மாழ்வார். அப்போ கலியே பயப்படுமாம். ஸ்ரீ பாஷ்யக்காரர் அவதாரத்துக்கு அப்புறம் எல்லாரும் பகவத் விஷயமாக பகவானை சரணடைய ஆரம்பிச்சுட்டான். பகவான் தான் பரமதத்துவம் அப்படின்னு தெரிஞ்சு சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணன் மேலே பக்தி அதிகமாயிடுறது, அவர் காட்டிய பாதை. அதனால கலியே பயப்படுறான். அந்த கலிக்கே கலிகத சம்ஹிருதா காலதண்டம், அந்த யமனு கையில் ஒரு தண்டம் இருக்கும், அந்த மாதிரி இவர் இருக்கிறான். அவளே கலியே பயப்படுற மாதிரியா இந்த தண்டம், அந்த தண்டம். திரையந்தாலம்பதண்டம், அந்த வேத புருஷன், வேதமான புருஷன் ரொம்ப கஷ்டப்படுறாராம். வேதத்துக்கே தப்பான அர்த்தங்கள் நிறைய பேர் சொல்லிட்டா. அதனால அவரால் நடமாட முடியல. இப்போ வயசானவர்களுக்கு ஒரு கையில் ஒரு தடி இருந்தால் அதை பிடிச்சிட்டு நடந்துருவா. அப்படி வேதத்துக்கு தப்பான புறம்பான அர்த்தத்தை சொல்லிட்டா. வேதமாதாவுக்கே கஷ்டமாயிடுது. அப்பேற்பட்ட வேத புருஷன் சந்தோஷமாக திருப்பி நடக்கிற மாதிரி இந்த தண்டத்தை கையை பிடிச்சிட்டு இந்த தண்டம் கிடச்சிது. பாஷ்யக்காரர் இந்த மதத்தை, வைதிக மதத்தை ஸ்தாபனம் பண்ண உடனே வேதமாதா சந்தோஷப்பட்டார். அப்படி வேதமாதா பிடிச்சிட்டு நடக்கிற மாதிரியான, வேத புருஷன் நடக்கிற மாதிரியான தண்டமாக இருக்கு அப்படின்னு திருதண்டம். திரிபுவன விஜய சத்ர சௌவர்ண தண்டம், திரிபுவனத்தையும் ஜெயிச்சுட்டு. ஏன்னா வைதிக மத ஸ்தாபனம், திரிபுவனம்னா பூமி, பூமிக்கு மேலுள்ள லோகங்கள், பூமிக்கு கீழுள்ள லோகங்கள். இங்கே அப்பேற்பட்ட யஜ்ஞயாகங்கள்லாம் பண்ணக்கூடாது, வேதமே போயின்னு சொல்லிட்டா. ஆனால் வைதிக மதமாக திருப்பியும் எல்லா வேதத்தை படியும் எல்லா ஹோமங்களையும் திருப்பி பண்ண வச்சார். அதனால தான் அதனுடைய சக்தி தான் தேவர்களுக்கு வரும். அதனால அவளும் சந்தோஷப்படுறான். அப்போ திரிபுவனத்தையும் பகவானே சொல்லிட்டார் இல்லையா, நித்திய விபூதி லீலா விபூதியும் உமக்கு உடையவர் நீர்தான், அதுக்கு உடையவர் அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா. அப்போ திரிபுவனத்தையும் ஜெயிச்சவர்கள். அப்படி எப்படி ஒரு கொடையில் ஒரு மகாராஜா வருவா, அப்படி அந்த திருதண்டம் இருக்கா, ஒரு சத்திரம் போல. ஸ்ரீ பாஷ்யக்காரர் திரிபுவன விஜய சத்ர சௌவர்ண தண்டம்
தத்தே ராமானுஜார்யः பிரதிகதகசிரோ வஜ்ரதண்டம் திருதண்டம். பிரதிகதகசிரோ அப்படின்னா எதிர்வாதிகளுக்கு அவ தலையில ஒரு இடி போல, இந்த வைதிக மதத்தை ஒத்துக்காம வாதம் பண்றேன்னு வரா இல்லையா, அவ தலையில ஒரு இடி போட்ட மாதிரி இருக்கான். அப்பேற்பட்ட வஜ்ரதண்டமாக, எப்படி இந்திரனுக்கு வஜ்ராயுதமோ அதை வைத்து எப்படி அசுரர்களை அழித்தானோ அப்படி இருக்கு அப்படின்னு அப்பேற்பட்ட ராமானுஜருடைய திருதண்டம் அப்படின்னு ஆச்சரியமாக இங்க வர்ணனை பண்றேன். ஆசிரித்தர்களுக்கு அது ஒரு தீபமாகவும் அனாசிரித்தர்களுக்கு ஒரு வஜ்ரதண்டமாகவும் இருக்கு அப்படி. அதுக்கப்புறம் யஜ்ஞோபவீதம். நம்ம விசிஷ்டாத்வைத மதத்தினுடைய சிறப்பே எல்லாத்தையும் விட்டவர்கள் அப்படின்னு, எல்லா கர்மா வைதிக கர்மாவையும் விட்டவர்கள் அத்வைத்த சந்நியாச ஆசிரமத்தில் இருக்கவர்கள். அதனால அவ சந்நியாசம் எடுக்கும்போது பூனலியே எடுத்துருவா. ஆனா நம்ம ஆச்சாரியர்கள், விசிஷ்டாத்வைத பரமான இருக்கிற ஆச்சாரியர்கள் எல்லா இந்த லோக சுகத்தை விட்டாலும் வைதிக மதத்தை இருக்கா சாஸ்திரப்படி இருக்கிறதுனால பூனல் உண்டு, யஜ்ஞோபவீதம் உண்டு. அப்பேற்பட்ட யஜ்ஞோபவீதம், அப்போ அந்த யஜ்ஞோபவீதம் அவ்வளவு முக்கியம். நம்ம அந்த சாஸ்திரப்படி இருக்கிறதுனால வைதிகத்தை விடாததுனால யஜ்ஞோபவீதம் முக்கியம். அதனால தான் உபவீத்தின ஊத்ர புண்டரவந்தம் அப்படின்னு சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்றார். அந்த சூத்திரமான யஜ்ஞோபவீதத்தினுடைய பெருமை இங்க சொல்றேன். த்ரையா, அதுல 4வது ஸ்லோகம். த்ரையா மாங்கல்ய சூத்திரம் த்ரியுகபதயுகாரோஹணாலம்ப சூத்திரம் சத்வித்யா தீபசூத்திரம் சகல கலிகதா சம்ஹிருதே காலசூத்திரம் பிரஜ்ஞாசூத்திரம் புதானாம் பிரசமதனமனः பத்மனீநாலசூத்திரம் ரக்ஷாசூத்திரம் முனீனாம் ஜயதி யதிபதே வக்ஷசி பிரம்மசூத்திரம் அப்படின்னு த்ரையா மாங்கல்ய சூத்திரம். வேதமாதாவுக்கு மாங்கல்ய சூத்திரம் போலே. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு திருமாங்கல்யம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு தெரியும். கன்னிகா பெண்கள் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு இருக்காது. அப்புறம் தன்னுடைய பர்த்தாவை இழந்தவர்களுக்கு மாங்கல்யம் இருக்காது. கன்னிகா பெண்ணை யார் வேணா வந்து ஆசைப்படுவா, கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பா. அதனால இந்த இத்தர மதங்கள்லாம் வேத மதம் அப்படி வேதத்தை ஒத்துக்கிறேன்னு வரவா, ஆனால் தப்பான அர்த்தம் சொல்றவாளுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. அவா இந்த வேதத்தை என்னுடையதுன்னு சொல்ல முடியாது. அப்படி அது இல்லாமல் அந்த வேத மாதாவுக்கு சரியான அர்த்தங்களை சொல்லி நம்ம சத்மார்க்கத்தை ஸ்தாபனம் பண்ணவர் ஸ்ரீ பாஷ்யக்கார். அதனால அந்த வேத மாதாவுக்கு ஒரு மாங்கல்ய சூத்திரம், அந்த சூத்திரம் எப்படியோ அப்படி இருக்காம் இந்த பாஷ்யக்காரருடைய யஜ்ஞோபவீதம் பூனல். திரியுகபதயுகா ரோஹணாலம்ப சூத்திரம். திரியுகபதான்றது பகவானுடைய ஒரு திருநாமம். திரியுகபதானா 3x6. அப்போ பகவானுக்கு 6 குணங்கள் பரிபூர்ணமாக இருக்கு அப்படின்னு பகவானிதி சப்தோயம் அப்படின்னு ஸ்ரீ சுக்கர் சொல்றார். யார் ஒருத்தனுக்கு ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ் பூர்ணமாக அனவதிக்க அதிசயமாக இருக்கோ அப்படின்னா நமக்கும் ஞானம் இருக்கு, அது பூர்ண ஞானம் கிடையாது. சர்வஜன் பகவான், அதுக்கு மேலே ஒரு ஞானம் கிடையாது. அத்தனையும் அவனுக்கு தெரியும். லோகத்தில் எத்தனை பேர் என்னென்ன இப்போ பண்ணிட்டு இருக்கா அத்தனையும் தெரியும். பலம், ஐஸ்வர்யம், நமக்கு இருக்கிற பலம் அது வேற. ஆனால் அவருடைய பலம் எப்பேற்பட்டவா இந்த லோக பிரபஞ்சத்தையே பிரளயத்தை உண்டாக்க முடியும். ஐஸ்வர்யம்னா நமக்கு இருக்கிற 10 வீடெல்லாம் கிடையாது. அனவதிக்க அதிசய, இந்த லோகத்தில் இருக்க அனைத்து நித்திய விபூதி லீலா விபூத்தியும் அவனுடைய ஐஸ்வர்யம் தானே. அப்படி எல்லாம் இருக்கக்கூடியவன் சாட்சாத் பகவான். அவனுடைய திருவடியை அடையிறது அவர் எங்கே இருக்கார்? மேலே ஏறணும், மலை பிடிச்சி ஏறணும், ட்ரெக்கிங் பண்ணணும்னா ஒரு கயரை பிடிச்சி கயரை மேலே போட்டு எப்படி ஏறுவோமோ அந்த மாதிரி பகவானுடைய திருவடி அடைய ஒரு கயர் பிடிச்சிண்டு நம்ம போகிறதுக்காக இருக்காம். அப்பேற்பட்டதாக தெரியறதாம் அந்த யஜ்ஞோபவீதம். அதனால திரியுகபதயுகா ரோஹணாலம்ப சூத்திரம் சத்வித்யா தீபசூத்திரம் அப்படின்னு வேதாந்தங்கள் வித்யைக்கு அதுக்கு சரியான அர்த்தங்கள் சொல்லி நம்மளுடைய அஜ்ஞானத்தை போக்கி ஒரு தீபம் போல இருக்கிறதாக இருக்கு. அந்த தீபத்துக்கு திரி ரொம்ப முக்கியம். அந்த திரி இருந்தால் தானே அது எரியும். அந்த திரி போல இருக்காம் இந்த யஜ்ஞோபவீதம். சகல கலிகதா சம்ஹிருதே காலசூத்திரம் அப்படின்னு யம பாச கயிறு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கலி வந்தால் இந்த ராமானுஜருடைய அந்த
யஜ்ஞோபவீத்தத்தை பார்த்தா காலசூத்திரம் அப்படின்னு அந்த யமனுடைய பாசக்கயிறு போல இருக்கா, அதனால பயந்து ஓடிடுறது. பிரக்ஞா சூத்திரம் பூதானம் அப்படின்னு வித்வான்களுக்கு, அந்த வித்வான்களுக்கு நிச்சயமாக ஞானத்தை விகசிக்கக்கூடிய சூத்திரமாக இருக்கு. பிரசமதனமன பத்மினி நால சூத்திரம் அப்படின்னு யோகிகள் அவர் ராமானுஜர் திருவடியே தஞ்சம் அப்படின்னு அடைஞ்சவர்களுக்கு அந்த பகவான் தாமரைக்கு தண்டி எப்படியோ அந்த மாதிரி இருக்காம் அந்த யஜ்ஞோபவீதம். பகவானே அப்படின்னு கூறத்தாழ்வார் போல மகா ஆச்சாரியர்கள் சுவாமி ராமானுஜருக்கு சிஷ்யராகவே இருந்து ராமானுஜர் ஸ்ரீசுக்தியே மனனம் பண்ணிட்டு அதை ஹிருதயத்திலேயே வச்சுன்னு இருக்கக்கூடியவா, அவளுடைய அந்த திருவுள்ளம் எப்படி இருக்குன்னா ஒரு தாமரை போல இருக்கு. அது தாமரைக்கு ஒரு தண்டு இருக்கும் இல்லையா, அதுதான் பாஷ்யக்காரருடைய யஜ்ஞோபவீதம் அப்படி இருக்கான். ரக்ஷாசூத்திரம் முனீனாம் எப்பயுமே ராமானுஜர மனனம் பண்ணக்கூடிய சில சிஷ்யர்கள், அவர்களுக்கு ரக்ஷாசூத்திரம் பயமே இல்லாத குழந்தைகளுக்கெல்லாம் கையில் கயிறு கட்டுவா, பயம் பேய் பிசாசெல்லாம் பிடிக்காதுன்னு. இப்போ ராமானுஜனையே நம்பிட்டு இருக்கவாள் இத்தர மதர்களால் அவளுடைய ஞானம் நம்மளை எதுவும் பண்ணிட முடியாது, அது நம்மளை வேறு வழி தப்பான வழிக்கு கொண்டு போகக்கூடாது, அப்படி இருக்கிற கையில் கட்டினா மாதிரியான ஒரு ரக்ஷாசூத்திரமாக அவருடைய யஜ்ஞோபவீதம் இருக்கு. ஜெயதி யதி பதேர் வக்ஷசி பிரம்மசூத்திரம், அப்பேற்பட்ட யதிராஜருடைய யஜ்ஞோபவீதம் பிரம்மசூத்திரத்துக்கு ஜெயதி ஜெயம் அப்படின்னு 2 ஸ்லோகமாக திருதண்டத்தினுடைய பெருமையை சொன்னேன். இப்போ யஜ்ஞோபவீதத்துடைய பெருமையை சொன்னேன். இப்போ சாட்சாத் ஸ்ரீ பாஷ்யக்காரர்னால நமக்கு என்ன பெரிய அனுகிரகம் அப்படின்றது சொல்கிறேன் கடைசி ஸ்லோகத்தில். பாஷண்டசாகர மகாபடபா முகாக்னிஹி ஸ்ரீரங்கராஜச்சரணாம்புஜமூலதாசः ஸ்ரீவிஷ்ணுலோகமணிமண்டபமார்கதாயி ராமः துஜோ விஜயதே யதிராஜராஜः. பாஷண்டசாகர அப்படின்னு பாஷண்டர்கள், வேத மதத்தை ஒத்துக்காதவர்கள், நாஸ்திகர்கள் ஒரு சமுத்திரம் போல இருக்கா, அவளுக்கு ஒரு படபாக்னி மாதிரி இருக்கிறான். சமுத்திரத்து உள்ள படபாக்னின்னு ஒன்று இருக்கும். ஏன்னா சமுத்திரம் கட்டுப்பட்டு இருக்கு. சமுத்திர ஜலம் பெருகிடுச்சுன்னா பூமி ஃபுல்லாக பூர்த்தி ஆகிடும். இந்த லேண்ட் எல்லாமே ஜலம் வந்துடும். சமுத்திரம் வெள்ள ஜலம் வந்ததுன்னா என்ன ஆகும்? அப்பப்போ சுனாமி வருது இல்லையா, அந்த ஜலம் வெள்ளம் வந்தால் எப்படி எல்லாத்தையும் அழிச்சிடுறது. அந்த சமுத்திரத்தை கட்டுப்பட்டு வச்சுக்கிறதுக்கு உள்ள ஒரு அக்னி இருக்குது. அது பெண் குதிரை வடிவமாக ஒன்று இருக்காம். அதில் அப்படியே அக்னி எரிஞ்சுட்டு இருக்கும். அதுதான் அந்த சமுத்திரத்தை கட்டுப்படுத்தி வைக்கிறது. ஆனால் பிரளய காலத்தில் அது இன்னும் பொங்கி அது சமுத்திர ஜலத்தை லோகம் மொத்தம் இதுவாக்கிடுறது. அந்த அந்த அக்னி பிரளயாக்னி ஆகிடுறது. அதனால் பாஷண்டிகள் கட்டுப்பட்டு இருக்கா. நம்ம கிட்ட வைதிக மதத்துக்கும் ஆசிரியர்களுக்கிட்ட நம்மளை ஒன்றும் பண்ண முடியாத இருக்கிறதுக்கு அவளை வடபாக்னியாக இருந்து அவளை பிடிச்சி வச்சுக்கிறேர் அப்படின்னு. அப்புறம் உபாயமாக பகவான் சரணத்தை அடைகிறதே உபாயம். ஸ்ரீரங்கராஜ சரணாம்புஜ மூலதாசகா, ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் ரங்கநாதனுடைய சரணாம்புஜம் அந்த திருவடி தாமரையில் எப்பயுமே இருந்து கைங்கரியம் பண்ணக்கூடியவராக அப்படிதான் எல்லாரும் இருக்கணும் தாசபாவத்தோடே அப்படின்றத பாஷ்யக்காரர் காட்டி கொடுக்கிறார். அவரும் அப்படி தாசியனாகவே இருக்கே. அதனால உபாயம் பகவானை சரணம் அடைஞ்சோம், பகவான் திருவடியில் கைங்கரியம் பண்ணுறோம், அதுவே உபாயம். அப்போ அந்த உபாயத்துக்கு பலன் என்ன அப்படின்னா பலனும் பகவான் திருவடி அதை காட்டுது. அதனால ஸ்ரீ விஷ்ணுலோக மணிமண்டப மார்கதாயி அப்படின்னு நித்திய விபூதியில் பகவானுடைய சரணத்தில் எப்போதுமே நம்ம கைங்கரியம் பண்ணணும். அங்கே மோட்சம் அடைஞ்சு பகவானிடம் அந்த ஆனந்த லோகத்தில் பரபிரம்மமான பகவானுக்கு எப்போதுமே கைங்கரியம் பண்ணணும் அப்படின்ற அந்த விஷ்ணு லோகத்தில் மணிமண்டபத்தில் பெருமாள் எழுதியிருப்பார் இல்லையா, அந்த ஆதிசேஷனில் நித்திய விபூதியில் பெருமாள் ஸ்ரீதேவி பூமி தேவி நீலாதேவியோடு இருக்கிற அந்த பெருமாள் எல்லா நித்திய சூரிகளுக்கும் முக்தர்களுக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு ஆனந்தமான லோகத்தில் இருக்கக்கூடியவர். அந்த இடத்துக்கு போகக்கூடிய மார்க்கத்தை காட்டக்கூடியவராக சுவாமி ராமானுஜர் இருக்கார். ஸ்ரீ விஷ்ணுலோக மணிமண்டப மார்கதாய் ராமானுஜோ விஜயத்தே யதிராஜராஜா. ராமானுஜர் அப்பேற்பட்ட ராமானுஜருக்கு விஜயம் உண்டாகட்டும். யதி ராஜராஜா, யதிகள் நிறைய பேர் இருக்கா, அவள் ராஜாக்கள் இருக்கா, அவளுக்கு எல்லாம் சக்கரவர்த்தி, நிறைய ராஜாக்கள், அவளுக்கு மேலே இருக்கிறவன் சக்கரவர்த்தி. அப்படி ஒரு சக்கரவர்த்தியாக யதி சக்கரவர்த்தியாக இருக்கேர் அப்படின்னு இங்கே ஸ்ரீ பாஷ்யக்காரர் தாட்டி பஞ்சகத்தினால மங்களாசாசனம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஸ்ரீ ராமானுஜ ஸ்துதி ஸ்லோகா அப்படின்னு குலத்தாழ்வார் மங்களாசாசனம் பண்ணது. அதில் முதல் ஸ்லோகமே நம்ம எல்லாருக்கும் தெரியும்.
திவ்ய பிரபந்தம் சேவிக்கிறவா அனைத்து பேரும் இந்த தனியனை சொல்லுவா. யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி த்ரிநாயமேனே அஸ்மத் குரோத் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே அப்படின்னு யோ நித்யமச்சுத, நித்தியமும் அனவரதமும் அந்த அச்சுதனோட பதாம்புஜ திருவடி தாமரையில் எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்வர்ணம் போல இருக்காம் அந்த பகவானுடைய திருவடி. ஜுவலிக்கக்கூடிய அந்த 2 திருவடியில் எப்போதும் நித்தியமும் ஒரு க்ஷணமும் விடாத ஸ்ரீ பகவத் ராமானுஜர் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கே. வியாமோகதா, அதையே ஒரு பிரேம், அது தவிர வேற எதுவுமே இல்லை. வியாமோகத ஸ்ததிதராணி, இந்த திருவடியில் கைங்கரியம் பண்ணுற இதுதான் போக்கியம், இது தவிர எதையுமே லோகத்தில் ஒரு புல்லாக மதிக்கிறவர். திருணஹயமேனே அப்பேற்பட்டது. பகவத் விஷயம், பகவத் கைங்கரியத்தை தவிர வேற ஒரு இந்த லோகத்தில் இருக்கிற சகல சுகங்கள், தனம், இந்த ஐஸ்வர்யம், இதெல்லாம் ஒரு திருணமாக மதிக்கக்கூடிய நம் ராமானுஜர். பகவான் திருவடி மட்டுமே போக்கியம் அப்படின்னு இருக்கிற ராமானுஜர் அப்பேற்பட்ட எங்கள் ஆச்சாரியர். அஸ்மத் குரோத் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ, அவர் தயா கருணை, பகவானுடைய கருணை தயாசத்தகம்னு சுவாமி தேசிகன் மன்னர். அந்த மாதிரி ஆச்சாரியரும் தயா, அந்த தயாகுணம் அத்தனையும் ஆச்சாரியருக்கும் பரிபூர்ணமாக இருக்கு. அதனால தானே நம்மளையும் என்னையும் ஒரு பொருளாக்கி நம்மளையும் உஜ்ஜீவிக்கிறார். எப்படி இருந்தோம், ராமானுஜர் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம எப்படி ஆயிருப்போம். அப்படி தயைக சிந்தோஹோ, எல்லாரும் லோகத்தில் இப்படி இருக்காளேன்னு நம்மளுக்காக கஷ்டப்படுறது, எல்லாரையும் உஜ்ஜீவனம் பண்ணணும். பகவானுடைய திருவடி அவர் அடைஞ்ச அந்த போக்கியத்தை நமக்கு மட்டும் இல்லை, எல்லாரும் இதை சந்தோஷத்தை அடையணுமே. இதுதானே நித்தியம். எதேதோ அதெல்லாம் சாஸ்வதம் இல்லாத விஸ்துக்கெல்லாம் அனுபவிச்சுட்டு இப்படி இருக்காளே அப்படின்னு அந்த கருணையினால அத்தனை 74 சிம்ஹாசனாதிபதிகளை நியமித்து எல்லாருக்கும் சமாஷ்டன பரநியாசங்கள்லாம் பண்ணணும், காலக்ஷேபாதிகள்லாம் பண்ணி பகவத் கைங்கரியம், திவ்யதேச கைங்கரியம் இத்தனையும் நமக்கு அதை காட்டி கொடுத்தவர் ஸ்ரீ ராமானுஜர் இல்லையா. தயைக சிந்தோஹோ ராமானுஜசி, அப்பேற்பட்ட பகவான் திருவடியே கத்தின்னு இருக்கக்கூடிய ராமானுஜருடைய திருவடி எங்களுக்கு. ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே, அந்த திருவடியே பிராப்பியமாக நாங்கள் பெறுறோம். அதுவே பகவத் திருவடியை சேர்த்து விட்டுரும். அதனால் தனியாக பகவானுக்கு ஒரு சரணாகத்தின்னு இல்லாமல் ராமானுஜர் திருவடியே நம்மளை பகவத் திருவடியில் சேர்த்துரும் அப்படின்னு ராமானுஜர் திருவடியே அது எங்களுக்கு போரும் அப்படின்னு ஆச்சரியமாக இந்த தனியன் எல்லா திவ்ய பிரபந்தங்கள்லையும் தனியனில் ஆரம்பத்திலேயே நம்ம இதை சேவிக்கிறோம். அதுக்கு அடுத்தது ஸ்ரீமந்தௌ ஹரிச்சரணௌ சமாஸ்ரிதோஹம் ஸ்ரீராமாவரஜ முனீந்திரலப்தபோதஹ நிர்பீகஸ்ததா இஹ சுந்தரோருபாஹும் ஸ்தோஷ்யைதச்சரண விலோகனாம்பிலாஷி. சுந்தரராஜ பெருமாள், அழகான தோளுடைய சுந்தரராஜ பெருமாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஏற்கனவே சொல்லிட்டேர் இல்லையா, பகவத் ராமானுஜருடைய திருவடி தான் சரணம் அப்படின்னு. ஆனால் கூட இந்த லோகம் அப்படின்றது பகவான் அந்த ராமானுஜருடைய திருவடி பலத்தை தெரிஞ்சவர் சுவாமி கூறத்தாழ்வார். அதனால தான் சொல்கிறேன் ஸ்ரீமந்தௌ ஹரிச்சரணௌ, ஸ்ரீ பெரிய பிராட்டி பெருமாள் ஹரி சாக்ஷாத் நாராயணன், சமாஸ்ரிதோ அவர் சரணமடைந்த ஸ்ரீ ராமானுஜ முனிகி, அந்த இவாளையே பெருமாள் தாயாரையுமே மனனம் பண்ணக்கூடிய ராமானுஜர் பெருமாள் திருவடி அடைஞ்ச ராமானுஜர் லப்தபோதஹா, அப்பேற்பட்டவர்கிட்ட ஞானத்தை பெற்றவன் அடியேன் கூறத்தாழ்வான்னு சொல்லிக்கிறேன். அப்பேற்பட்டவன், அதனால் எனக்கு நிர்பயம், இந்த லோகத்தில் இந்த பயங்கள்லாம் போயிட்டு சம்சார பயமே இல்லை. இனிமேல் என்ன, ராமானுஜருடைய தயை பாத்திரமானவனுக்கு இனிமேல் சம்சார பயமே கிடையாது. பகவத் சரணத்தில் இருந்து கைங்கரியம் பண்ண வேண்டியதுதான். நிர்பிகஸ்ததா அப்படி இருக்கிறவர். அதனால் அப்படி இருந்துட்டேன். ஆனால் கலி கோலாகலம்னு இருக்கு இல்லையா, இந்த இந்திரியங்கள் எப்போ வேணால் மாறும். அதனால் சுந்தரபாகு பெருமாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சோஷை தச்சரண விலோகனாம்பிலாஷி அப்படின்னு ராமானுஜ திருவடியே இந்த சம்பந்தம் எப்பொழுதும் எனக்கு இருக்கணும். இந்த கலி பிரவாகத்தினாலேயோ இந்த தோஷங்கள்னாலேயோ என்னுடைய, ஏன்னா நல்ல பக்தி பண்ணிந்து கோவிலில் கைங்கரியம் பண்ணியிருந்தாப்பா, திடீர்னு வழி மாறி போயிட்டான், இப்போ எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கான், சண்டை போடுறான் அப்படின்னு எத்தனையோ பேர் மாறிட்டு இருக்கான். ஆனால் எத்தனையோ பேர் எப்படியோ இருந்து ஏதோ ஆச்சாரிய கட்டாட்சத்தினால இன்றைக்கி பாரு, அன்றைக்கி எப்பயும் சண்டை போட்டு சுற்றிட்டு இருக்கான், இன்றைக்கி பெருமாள்னு கத்தியாக கோவில்லையே சுற்றுறான் அப்படின்னு ஆச்சாரிய கட்டாட்சத்தினால மாறிடுறான். எப்போ வேணால் மாறலாம். அதனால தான் சுவாமி தேசிகன் சொல்கிறார், கஜேந்திர ரக்ஷாத்வரிதம் பவந்தம் கிராஹைர் விவாஹைர் விஷயைர் விகிருஷ்டஹ
அபார விஜான தயானுபாவம் ஆப்தும் சதாம் அஷ்டபுஜம் பிரபத்தியே. அன்னைக்கு கஜேந்திர ஆழ்வாரை காப்பாற்ற நீ ஓடி வந்த. ஒரு முதலை தானே பிடிச்சிது, ஏன்னா 5 முதலை இப்போ பிடிச்சிருக்கு சுவாமி, அதனால பல ஆயுதம் அந்த ஆயுதத்தோட வாரும் அப்படின்னு அஷ்டபுஜ பெருமாள் சொல்றாரு. ஏன் அப்படின்னா 5 இந்திரியங்களாம், கண்ணு காது மூக்கு, இந்த நம்மளுடைய சரீரம், இந்த இந்திரியங்கள்லாம் ஞானேந்திரன் என்ன பண்ணுறது, கண்ணு பெருமாளை தவிர எல்லாத்தையும் பார்க்க தோன்றது, காது பகவத் விஷயத்தை தவிர வேற எதோ கேட்க தோன்றது, பேசுறது பகவத் விஷயத்தை தவிர என்னென்னவோ பேசுகிறோம், அவாத்தில் இப்படி நடந்துருத்து, இங்கே இப்படி நடந்துருது, அங்கே இப்படி நடந்துருத்துன்னு. அதனால் இந்த இந்திரியங்களானது என்ன பண்ணுறதுன்னா பகவத் விஷயத்தை விட்டு வெளில தள்ளுறது, எப்போ வேணால் மாறிடும் அப்படின்னு பெருமாளையே வேண்டிக்கிறது இல்லையா. அந்த மாதிரி சுந்தரபாகிட்ட ராமானுஜ சரணத்தை அடைஞ்சி இதனுடைய பெருமை தெரிஞ்சுது. இனிமேலும் எப்பயும் இல்லாத நீரே இந்த சம்பந்தத்தை எப்பொழுதும் எனக்கு அனுகிரகிக்கணும் அப்படின்னு இங்கே ஆச்சரியமான ஸ்லோகம். அடுத்தது 3வது ஸ்லோகம். விஜ்ஞாபனம் வனகிரீஸ்வர சத்யரூபம் அங்கீகருஷ்வ கருணார்ணவமாமகீனாம் ஸ்ரீரங்கதாமனி யதா புரமேகதோஹம் ராமானுஜாரிய வசகஹ பரிவர்த்திஷீயம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் திருமாலிருஞ்சோலை அழகர வேண்டிக்கிறார், பிரார்த்தனை பண்ணிக்கிறார். விஜ்ஞாபனம் ஒரு விஜ்ஞாபனம் பண்ணிக்கிறேன் அடியேன். வனகிரீஸ்வர, வனத்துக்கு ஈஸ்வரனாக இருக்க அந்த திருமாலிருஞ்சோலை அப்படின்ற அந்த வனத்துக்கு அந்த அழகர், கல்லழகர், சத்யரூபம் அப்பேற்பட்ட பெருமாளே அங்கீகரிஷ்வ, என்னுடைய ஒரு வேண்டுகளை அங்கீகரியும். கருணார் நவ மாமகீனாம், எளியோரான நான், ஒன்றுமே தெரியாது எளிதாக இருக்கக்கூடியவன், உம்முடைய கருணை என்னன்னா ஸ்ரீரங்கதாமணி யதா புரமேகதோஹம். ஸ்ரீரங்கத்தில் அப்போ சில கஷ்டங்கள்னால ராமானுஜர் மேல்கோட்டை பக்கம் போயிட்டு, அதனால் ஸ்ரீரங்க ஸ்ரீ கஷ்டமாயிடுது. அது சொல்கிற அந்த மாதிரி யதா புரமேகதோஹம், இதுக்கு முன்னாடி ஸ்ரீரங்கம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி, எப்படி ஆழ்வார்கள்லாம் மங்களாசாசனம் பண்ணி பக்தர்கள்லாம் கொண்டாடி அந்த பெருமாளுக்கு நித்தியோத்சவ பக்ஷோத்சவம் மாசோத்சவம்லாம் பண்ணிட்டு வந்திருக்காளோ அப்படி ஸ்ரீரங்கத்தில் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியான அந்த இது இருந்து ஸ்ரீரங்க ஸ்ரீ வைபவமாக நடந்து அங்கே ராமானுஜர் எள்ளிருந்து ராமானுஜாரிய வசகா பரிவர்த்திஷிய, அவருடைய திருவடியிலேயே இருந்து கைங்கரியம் பண்ணிட்டு ரங்கநாதனுக்கும் கைங்கரியம் பண்ணணும், ராமானுஜர் பக்கத்தில் இருந்து அப்படி நீர் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சுந்தரபாகு பெருமாள் கிட்ட வேண்டிக்கிறார். ஏன்னா அவர் கண் எடுத்துட்டான் கிருமிகண்ட சோழன். பாஷக்கார் மேல்கோட்டை பக்கம் போனவொடனே இந்த சுந்தரபாகு இந்த திவ்ய தேசத்தில் கண் தெரியாமல் இருந்து புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு வரையர் கூறத்தாழ்வார். அப்போ பிரார்த்தனை பண்ணிக்கிறவன் என்று திருப்பியும் ஸ்ரீரங்கஸ்ரீ திருப்பியும் மீண்டும் அதே போல வைபவமாக நடக்கும். அங்கே ராமானுஜர் எழுந்திருந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண, அவரோடு சேர்ந்து கைங்கரியம் பண்ண அந்த நாள் வரணும் அப்படின்னு அங்கே சுந்தரபாகு பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணு. ராமானுஜாங்கிரி சரணோஸ்மி குலப்பிரதீபஹ துவாசீத் சயாமுனமுனே சச்சநாத வம்ஷ்யः பராங்குஷமுனே சச்சசோபி தேவ்யः தாசஸ்தவேதி வரதோஸ்மி தவேக்ஷணீயः. இங்கே தேப்பெருமாளை மங்களாசாசனம் பண்ணுறேன். அவருக்கு ஆளவந்தாரனுடைய அனுகிரகம் கிடைச்சிது. யாமுனமுனேஹே ஆளவந்தார். அந்த ஆளவந்தாருக்கு நாதமுனிகளுடைய கட்டாட்சம். நாதமுனிகள் அவருடைய சிஷ்யர்களை கொண்டு உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பி. மணக்கால் நம்பி தான் திருப்பியும் ஆளவந்தார் ராஜாவாக இருக்கும்பொழுது மீண்டும் ரங்கநாதனை காட்டி கொடுத்து இந்த சம்பிரதாயத்தில் வரச் செய்தார். அதனால் நாதமுனியினுடைய அனுகிரகம் எப்போதும் ஆளவந்தாருக்கு உண்டு. அவர் நேர அதே மாதிரி ஆளவந்தாருடைய அனுகிரகமும் தேப்பெருமாள் சன்னதியிலேயே ராமானுஜரை இந்த சம்பிரதாயத்தில் இது பண்ணணும்னு சரணாகதி பண்ண, இந்த சம்பிரதாயத்தை ஒரு பிரதான ஆச்சாரியனாக ஆக்கணும்னு தேப்பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணேர் இல்லையா. அப்போ அன்னைக்கே ஆளவந்தாருடைய கட்டாட்சம் ராமானுஜருக்கு பரிபூர்ணமாக ஆயிடுது. அந்த அவர் ஆளவந்தாருக்கு நாதமுனிகளுடைய பரிபூர்ண கட்டாட்சம், நாதமுனிகளுக்கு சாட்சாத் நம்மாழ்வார்னுடைய பரிபூர்ண கட்டாட்சம். அந்த திவ்ய பிரபந்தம் அப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுண்டு அதில் 10 ஸ்லோகம்தான் கிடைச்சிது, கும்பகோண பாசுரம். அதுலேருந்து இந்த பாசுரங்கள்லாம் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஆழ்வார் திருநகரியில் போய் கடினம் சிறுத்தாம்பு தபஸு போல பண்ணி நம்மாழ்வார் அர்ச்சாமுகேனியே பிரத்யக்ஷமாய் அர்ச்சாஸ்வரூபத்திலேயே இருந்து 4000 திவ்ய பிரபந்தமும் மந்திரார்த்தங்களும் சுவாமி நாதமுனிகளுக்கு அனுகிரகிச்சேர் அப்படின்னு சாட்சாத் பூர்ணமான நம்மாழ்வாருடைய கட்டாட்சம் நாதமுனிகளுக்கும்.
நம்மாழ்வாருக்கு சாட்சாத் ஸ்ரீ தாயார், அதுதான் நம்ம குரு பரம்பரை. முதல்ல லக்ஷ்மிநாதன், அதுக்கப்புறம் லக்ஷ்மி தாயார். பெருமாளை தனியாக சொல்கிறதே கிடையாது. முதல்ல லக்ஷ்மிநாதன் தாயார், தாயாருக்கு அப்புறம் விக்ஷசேனர், விக்ஷசேனருக்கு அப்புறம் நம்மாழ்வார். தாயாருடைய அனுகிரகம் பூர்ணமாக நமக்கு நம்மாழ்வாருக்கு உண்டு. அப்பேற்பட்ட இந்த சம்பிரதாயத்தில் அடியேனுக்கு பாக்கியம். ஆளவந்தாருடைய திருவடியின் மூலமாக நாதமுனிகள் திருவடி மூலமாக நமக்கு நம்மாழ்வாருடைய அனுகிரகமும் தாயாருடைய அனுகிரகமும் கிடைக்கிறது. இப்போ இவ்வாளை பிடிச்சிருந்தா தான் மேல இருக்க ஆச்சாரியர்கள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார், தாயார் பெருமாள் உள்பட. அதனால் இந்த சம்பிரதாயத்திலேயே இவாளுடைய திருவடியிலேயே எப்போதும் இருக்கச்சை அப்படின்னு சாட்சாத் தேப்பெருமாளின் இந்த ஸ்லோகத்தை மங்களாசாசனம் பண்ணுறேன். ஏன்னா முதல் ஸ்லோகத்திலேயே யோனித்யம் அச்சித்தில் திருவடி வைபவத்தை சொல்லிட்டேர், அதுவே எனக்கு சாஸ்வதம்னு. அந்த மற்ற 3 திவ்ய தேச பெருமாள் கிட்ட அந்த சரணம் பகவத் ராமானுஜருடைய சரணத்திலேயே இருக்கணும் அப்படின்னு இன்னும் ஆச்சரியமாக அங்கே பெருமாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த கூரத்தாழ்வார். அவருடைய புத்திரராக பராசர பட்டர், சுவாமி பராசர பட்டர் ரங்கநாயகி தாயார்னா அவ்வளவு பிராணம் ரங்கநாதன் கிட்டே இருந்தார், கைங்கரியம் பண்ணியிருந்தார். அவர் ராமானுஜர் காலத்தில் சின்ன குழந்தை. அவர் ஆச்சரியமாக இங்கே ராமானுஜரை மங்களாசாசனம் பண்ணுறேன். அது ஸ்ரீ ராமானுஜ ஸ்துதிபத்யானி அப்படின்ற ஸ்லோகங்கள். அதில் 2வது ஸ்லோகம் ஸ்ரீரங்க கரிசைல மஞ்சனகிரிம் திராக்ஷாத்ரிசிம்ஹாச்சலௌ ஸ்ரீகூர்மம் புருஷோத்தமம் ச பதரி நாராயணம் நைமிஷம் ஸ்ரீமத்வாரவதி பிரயாக மதுரா அயோத்தியா கயா புஷ்கரம் சாலகிராமகிரிம் நிஷேவ்யம் ரமதே ராமானுஜோயம் முனிஹி. பரமபாகவதர்கள் எப்போதுமே திவ்ய தேச வாசம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. திவ்ய தேச வாசம் பண்ணாதான் நமக்கு எப்பயுமே பகவத் கைங்கரியம் கிடைக்கும். அதுக்கப்புறம் தீர்த்த யாத்திரைகள் போகணும். 106 திவ்ய தேசம், இந்த பூமியில் இருக்கிற திவ்ய தேசங்கள்லாம் போய் பெருமாளை சேவிக்கலாம். அப்படிதான் திருமங்கையாழ்வார் ஒவ்வொரு திவ்ய தேசமும் போய் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். நம்மாழ்வார் அவருடைய இடத்துக்கே வந்து மற்ற பெருமாள் காட்சி கொடுத்து மங்களாசாசனம் பண்ணியிருக்கா. அதெல்லாம் போகணும். ஸ்ரீரங்கம், ரங்கநாதர், கரிசைலகா, தேப்பெருமா, அஞ்சனகிரின்னு திருமலை, தாக்ஷாத்ரி சிம்ஹாச்சலம், ஸ்ரீகூர்மம், புருஷோத்தமம், பதரிநாராயணர், நைமிசாரண்யம் வனரூபமாகவே இருக்கே, புஷ்கரத்தில் புஷ்கர ஜலரூபமாக இருக்கே, துவாரவதி, பிரயாகா கங்கா யமுனா சரஸ்வதி சேர்ற இடம், அயோத்தியா, கயா, புஷ்கரம் அப்படின்ற இந்த திவ்ய தேசங்கள்லாம் போகணும். அதுவும் பண்ண முடியாதவாளுக்கு என்னன்னா, அந்த இடத்துல எல்லாத்தையும் ஆசேத்து ஹிமாச்சலம் பாத யாத்திரையாக போய் இந்த சம்பிரதாயத்தை ஸ்தாபனம் பண்ண, விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தை ஸ்தாபனம் பண்ணு. காஷ்மீர தேசத்தில் சரஸ்வதி தேவி முன்னாடி போய் இந்த பாஷ்யத்தை ஸ்தாபனம் பண்ணிரு இல்லையா? அப்பேற்பட்ட பாஷ்யக்காரர் மனனம் பண்ணிண்டா அவர் அந்த அத்தனை புண்ணியக்ஷேத்திரமும் போகறா மாதிரி அப்படின்றத இங்கே எடுத்து சொல்கிறேன். ஏற்கனவே நேற்று பார்த்தோம் அந்த ஸ்லோகம். ராமானுஜர் யாருடைய அவதாரம்னா வியாசருடைய அவதாரம். வியாசர் சாட்சாத் பகவத் அம்சம் தான். வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்டவே அப்படின்னு. வியாசோச்சிஷ்டம் ஜெகத் சர்வம். வியாசர் போட்ட மிச்சம் தான் நமக்கு. வியாசர் இல்லைன்னா நமக்கு கண்ணன் யாருன்னு தெரியுமா, நரசிம்மர் யாருன்னு தெரியுமா, வேதத்தை சாக்கைகளாக விபஜனம் பண்ணி கொடுத்தேன், இன்னைக்கு வேத அத்தியனம் பண்ண முடியுமா? வியாசர்னு ஒருத்தர் இல்லைன்னா இந்த லோகத்தில் மகாபாரதம் தர்மம்னா என்னன்னு தெரியுமா? புராணங்கள்லாம் இருக்கே, புராணம் வேதஸ்ய உபபிரமணார்த்த, அதை கொண்டு தான் வேதத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்கே. இதெல்லாம் வியாசர் இல்லைன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிருப்போம் நம்ம. ஆனால் அப்பேற்பட்ட பிரம்மசூத்திரத்தை திருமதஸ்தர்களும் ஏற்றுப்பா. அத்வைத மதம், விசிஷ்டாத்வைத மதம், அதுக்கப்புறம் துவைத்த மதம், எல்லாருக்குமே பிரமாணம் பிரம்மசூத்திரம் தான். ஆனால் அதனுடைய அர்த்தங்கள் வரும்பொழுது சில பேதங்கள் இருந்தால் கூட பிரமாணம் எல்லா திருமதஸ்தார்களும் ஏற்றுக்கொண்டது வியாசர்களுடைய அந்த பிரம்மசூத்திரத்தை. ஆனால் அதனுடைய அர்த்தங்கள் மாறி போனதுனால அவருடைய ஹிருதயத்தில் என்ன இருந்தது அப்படின்றது தான் ஸ்ரீ பாஷ்யக்காரர் போதாயன விருத்தி கிரந்தத்தை எடுத்து பார்த்து அது மூலமாகத்தான் இந்த விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தை ஸ்தாபனம் பண்ணுறது. ஆளவந்தாரே ஸ்தாபனம் பண்ணியிருக்கலாம், ஆனால் ஆளவந்தார் வயசாயிடுது. அந்த காலத்தில் ஆளவந்தாருக்கு என்னென்னா விசிஷ்டாத்வைத பரமாக சூத்திரம் பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணணும். ஆனால் அது வியாசருடைய திருவுள்ளமாகவும் இருக்கணும். ஏன்னா அவர் தானே பிரம்மசூத்திரமே பண்ணார். அதனால் அவர் சிஷ்யர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த வியாக்கியானங்களை விஸ்தாரமாக எழுதி வச்சது பாதராயண விருத்தி கிரந்தம்னு. ஆனால் அது எல்லாருக்குமே கிடைக்காது. காஷ்மீர தேசத்தில் போகணும், அதுவும் எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துட மாட்டான்.
அவளோட வாதம் பண்ணணும். அவள்லாம் இவா மகா ஞானின்னு தெரிஞ்சாதான் கொடுப்பா. அதுவே கொஞ்ச நாள்லயே ராமானுஜர்கிட்ட இருந்து எடுத்தும் போயிட்டாலாம், இவர் இந்த மதத்தை ஸ்தாபனம் பண்ணிட போறேர் அப்படின்னு. அப்படி கொடுக்கவே கிடைக்கிறதே கஷ்டம். அதை வைத்து அதை கொண்டு வந்தார். வியாசருடைய ஹிருதயத்தை திருப்பியும் ஸ்தாபனம் பண்ணது ஸ்ரீ ராமானுஜர். அதனால் ஆனால் மற்ற மதஸ்தர்களுக்கு அந்த வியாசருடைய திருவுள்ளம் புரியலையே. இப்போ ராமானுஜருக்கு மட்டும் எப்படின்னா, எங்கள் ராமானுஜருக்கு நம்மாழ்வார்னுடைய திருவாய்மொழி கிடைச்சிது. ஆழ்வார் திவ்ய பிரபந்தங்களும் திராவிட வேத சாகரம்ன்ற இல்லையா, நம்மாழ்வார்னுடைய சாமவேத சாகரம், அதுதான் உபனிஷத்துனுடைய சாரம். உபனிஷத்தை எப்படி ராமாயணம் மகாபாரதம்லாம் தெரிஞ்சுக்கிறோம், வேதசிய உபபிரமணார்த்தம்னோ அதே போல தான் ஆழ்வார்னுடைய திருவாய்மொழியும். வேதத்தை தெரிஞ்சுக்கணும்னா அவ்வளவு சாரமாக அழகாக இங்கே எடுத்து கொடுத்திருக்கார் நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வாருமே சுவாமி வியாசருடைய அவதாரமும். புராசூத்திர வியாச ஸ்ருதி சதசிரோர்த்த பிரதிதவான் விவவ்ரே தம் ஸ்ராவ்யம் வகுலதரதாமேத்யச புனः. அந்த வியாசரே புனः எல்லாருக்கும் நம்ம சூத்திரங்கள்லாம் மகா ஞானிகளுக்கே புரியாம்படியே இருக்கே, எல்லாருக்கும் சுலபமாக புரியணும் அப்படின்னு நம்மாழ்வாராக அவதாரம் பண்ணிறான். அந்த நம்மாழ்வார் மதுர கவிகளுக்கு சொல்லும் பொழுது அந்த திருப்புலி ஆழ்வார் அப்படின்ற ஒரு மரம் இருந்து இல்லையா, அது கீழே தானே உட்காந்தார். அதுவே யாருன்னா ஆதிசேஷனா, அதுதான் ராமானுஜர் அப்படின்னு பெரியோர்கள் அனுபவிக்கிறார். அப்போவே அங்கே நம்மாழ்வாருடைய அனுகிரகத்தை பெற்றவர் அங்கேயே இருந்தே. ஏன்னா அவருக்கு ஒரு மழை பெஞ்சிடுமோன்னு எப்படி ஆதிசேஷன் பகவானை காப்பாற்றுறார், கண்ணன் அவதாரம் பண்ணி வெள்ள வரிச்சியே மழை பெஞ்சுதுன்னு ஆதிசேஷனாக வந்தேரோ, அந்த நம்மாழ்வாரும் அப்படி அந்த இடத்துல இருந்து பக்தி பண்ணிட்டு மதுர கவிகள் சொல்லும் பொழுது அந்த இடத்துல அவருக்கு ஒரு வெயில் பற்றுமோ மழை வந்துடுமோன்னு அங்கே அந்த மரமாக ஆனேறான். திருப்புலி ஆழ்வார் அப்படின்னே தான் சொல்லுவோம். அதுவே ஆழ்வார் ஸ்வரூபம் தான், அதுவே ராமானுஜர் அப்படின்னு ஆதிசேஷனே அப்படின்னு சொல்கிறோம். அதனால் அவரே வியாசருடைய அவதாரமே. அதனால தான் வியாசர் சொன்னது அவ்வளவு ஆசை. அதனால உபய வேதாந்தம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஸ்ரீபாஷ்யமும் திருவாய்மொழியுடைய பகவத் விஷயமும் திருவாராயிரப்படி, அது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரே வேதாந்தம் அப்படின்னு. ரெண்டுமே ஒரே விஷயத்தை சொல்லக்கூடியது அப்படின்னு. உபாவேத்தௌ கிரந்தௌ அப்படின்னு அந்த நம்மாழ்வார் வியாசர் அவரே தான் திருப்பியும் ராமானுஜராக அவதாரம் பண்ண. அதனால தான் இவருடைய சூத்திரங்கள் வியாசருடைய ஹிருதயத்தை அப்படியே பிரதிபலிக்கிறது. அதனால இந்த சூத்திரத்துக்கு ஆச்சரியம். அதனால தான் சரஸ்வதி தேவி கொண்டாடுறா அப்படின்றத வச்சு இது ஆச்சரியமாக பராசர பட்டர் மங்களாசாசனம் பண்றார். அப்படி கூரத்தாழ்வார் அவருடைய குமாரரான பராசர பட்டர் வைத்து இன்னைக்கு ஸ்ரீ ராமானுஜருடைய வைபவத்தை பார்த்தோம். அதில் முக்கியமாக நம் விசிஷ்டாத்வைத பரமான யதிகளுடைய ஸ்வரூபமான திருதண்டமும் யக்ஞோபவீதமும் அதை அனுபவித்தோம். அப்படி அந்த வைபவம், அதுக்கப்புறம் எப்படி ராமானுஜருடைய சரணம், அதை எப்படி பெருமாள் கிட்ட, ஏன்னா எல்லாருமே ஆச்சாரியன் அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆச்சாரியன் கிட்டனா ஆச்சாரியன் கிட்ட போய் என்ன சொல்லுவோம், பெருமாள் பக்தி எப்போவுமே இருக்கும்னு. ஆனால் இங்கே ஆச்சரியமாக கூரத்தாழ்வார் பெருமாளை வேண்டிக்கிறார், எனக்கு ஆச்சாரிய பக்தி அவர் சரணத்திலே இருந்து கைக்கரியம் பண்ணுறது எப்போதும் அப்படின்னு பெருமாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அப்படி ராமானுஜருடைய சரணத்தில் ஈடுபாடு. அப்படி திவ்ய தேசங்கள்லாம் போகணும் அப்படின்னா ராமானுஜருடைய திருநாமத்தையும் ராமானுஜருடைய வைபவத்தையும் ஹிருதயத்தில் நினச்சிண்டு நம்ம பக்கத்தில் இருக்க அச்சா திருமேனி ராமானுஜருக்கு கைங்கரியங்கள் பண்ணிண்டு ராமானுஜர் நூற்றந்தாதி போன்ற ஆச்சாரியர்கள் பண்ண கிரந்தத்தையும் ராமானுஜர் பண்ண நவகிரந்தத்தையும் ஸ்மரிச்சுட்டு இருந்தாலே அப்பேற்பட்ட அத்தனை திவ்ய தேசங்களும் தீர்த்த யாத்திரைகளும் பண்ணுறது அப்படின்னு அந்த பகவானுடைய சரணமே நித்திய வைகுண்டத்தையே கொடுத்துரும் அப்படின்ற இந்த மங்களாசாசனங்கள் எல்லாம் இன்னைக்கு பார்த்தோம். மேற்கொண்டு நாளைக்கு வேறு ஆச்சாரியர்களுடைய வைபவங்களையும் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.